ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆஃப் சைட் கூட்டம் மக்களே ஃபார் yet another வீடியோ. திருப்பி வந்தாச்சு. போன வீடியோவில் வரலன்னு சொல்லிட்டு ஸ்ரீராம் ரெடியாக இருந்தார், இப்படியே கை வச்சுட்டு ரெடியாக இருந்தார். அதனால வந்தாச்சு இந்த வீடியோவுக்கு. அண்ட் நம்ம மயோர்கா கூட 3-0 அப்படின்னு வின் பண்ணியிருக்கோம். அண்ட் கோப்பா டெல்ரே செமி ட்ராஸ் வந்துருச்சு. அண்ட் பயங்கரமான ஒரு செமிஃபைனல் ட்ராவாக போட்டிருக்காங்க. அந்த சைடு ஒரு பாஸ்க் டர்பி, இந்த சைடு போன சீசன் செமிஃபைனலோட ஒரு ரீப்ளே, நம்ம அத்லெட்டிகோ மட்ரிட் வர்சஸ் பார்சலோனா. அண்ட் பிஃபோர் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு மக்களே. இந்த ஆல்மோஸ்ட் தான் 995 996லேயோ இருக்கும். இப்போது ஒரு 4-5 பேர் இழுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோக்குள்ளே ஹிட் பண்ணிடலாம். அப்புறம் ஐடியாஸும் சொல்லுங்கள். நீங்கள் 1K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது உங்களுக்கு Q&A வீடியோ பண்ணலாம், இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்ரீராம். அண்ட் இன்னைக்கு பிரணவும் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபுல் 100% அட்டண்டன்ஸோடு இன்னைக்கு பேனல் வீடியோவில் இருக்காங்க. போயிடலாமா? மயோர்கா கேமுக்குள்ளே போயிடலாமா? எஸ் சார். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம செக்மெண்ட்டோட ஆரம்பிப்போம், குட் பேட் அக்லி. அண்ட் ஃபஸ்ட்டு மயோர்கா ரிசல்ட் 3-0. யார் போகிறா ஃபஸ்ட்டு? குட் வச்சு போவோம் ஃபஸ்ட்டு. இனிஷியல் தாட்டோட போயிடலாம். எஸ், ஓகே, டன். இனிஷியல் தாட்டோட என்ன ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? நீங்களே பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ஆன்டிசிபேட்டட் மேட்ச் தான். ஜெயிப்போம், நம்ம ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறது ஆன்டிசிபேட்டட் தான். அதே மாதிரி மக்களே, நான் பதிவு பண்ணிக்க விரும்புறேன். ப்ரெடிக்ஷன் 3-0 சொன்னேன், நம்ம டீம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்றேன். சூப்பரான மேட்சா தான் இருந்தது. என்ன எதிர்பார்த்தனோ அதே மாதிரி நான் இன்னொன்று எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, லம்மிங் எம்மாலுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதை எதிர்பார்த்திருந்தேன். ஸோ அதே மாதிரி 75th மினிட் போல அவனுக்கும் ரெஸ்ட் கிடைச்சது. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஓவராலா டீம் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. கிளீன் ஷீட் வச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னதான் கடைசியில ஃபெர்மின் நான் அசிஸ்ட் கொடுத்தே ஆவண்டா, மயோர்காக்கு நான் எந்த பக்கமாவது நான் அசிஸ்ட் கொடுத்தே ஆகணுமே அப்படின்னு ஃபெர்மின் ஆனா கூட ஃபெர்மினை கட்டுப்படுத்தி ஜுவான் கார்சியா நம்மளை காப்பாத்திட்டான். அந்த ஒரு 1-on-1 சேவ் சரியான சேவ் அது. ஸோ எல்லாத்த பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசுவோம். இனிஷியல் தாட் கோயிங் குட், லைக் வாட் ஐம் சீயிங். அதே மாதிரி கண்டினியூ ஆகணும். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் தாட். சரி, நான் போயிடுறேன் நெக்ஸ்ட்டு. இனிஷியல் தாட்டுக்கு என்னன்னா, ஃப்ராங்கி பெட்ரி இல்லாத மிட்ஃபீல்டுக்கு இது ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இன் மை ஒப்பீனியன். ஆப்வியஸ்லி நம்ம கசாடாவை போயிடு நீ பெட்ரி மாதிரி பாடி ஃபெயிண்ட் போட்டு பாஸ் போடுறா, பால் ரீட்டைன் பண்ணுறான்னா அவன் பண்ண மாட்டான் ஆப்வியஸ்லி. பட் வெரி என்ன சொல்கிறது, நாட் த பெஸ்ட் ஆஃப் கேம்ஸ், பட் ஒரு சாலிட் 7/10 ஃப்ரம் த மிட்ஃபீல்டு. ஃபெர்மின் ஆப்வியஸ்லி கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கான பர்ஃபார்மன்ஸு. அண்டு நம்ம ஜூல்ஸ் கூண்டே யான் வெர்ஜிலியோட மார்க்கெட் வேல்யூவை சூப்பராக ஏற்றி விட்டான் இந்த மேட்ச்சு. போட்டு மடின்னு மடிச்சு விட்டான் ஃபுல் கேமில். பட் ஓவரால் வெரி ஹாப்பி வித் ரிசல்ட். 3-0 க்ளீன் ஷீட், 3 points. யா, சொல்லுங்க ப்ரோ. எஸ், என்னை பொறுத்தளவில் பேசிக் பாயிண்ட் 17 wins in 18 games இப்போ பார்சலோனா. அந்த ஸோ இது இந்த ரெக்கார்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். நம்ம அதுக்கு மேலே அதை பற்றி ஒன்றும் பேச வேண்டாம். அந்த தோற்ற ஒரு கேமும் என்ன கேம்னு நமக்கு தெரியும், அதுவும் நம்ம ஜெயிக்க வேண்டிய கேமு. ஸோ இட் வாஸ் அ வெரி மிட்லிங் பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்த்தா. பட் மொமெண்ட்ஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு கேமு. எஸ்பெஷலி லமீனோட அந்த லாங் ரேஞ்ச் கோலு அண்ட் லெவன்டோஸ்கி எடுத்த கோலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம கம்போஷர் பாக்ஸ்குள்ளே. அண்ட் பெர்னால் ஹேட் த பெஸ்ட் மொமெண்ட் ஆஃப் தெம் ஆல். ஸோ ஓவராலாக ஒரு சந்தோஷமான நைட்டு. ப்ளஸ் நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வெர்ஜிலி மார்க்கெட் வேல்யூ வர ஏறி இருக்குது. ஸோ 50% செலான் கிளாஸ் வரும்னு நம்புவோம் சம்மரில். இதான் இனிஷியல் தாட்ஸ். வி கேன் கோ. எஸ், ஃபுல்லாக இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தரவா பேசலாம். எஸ். ஸோ நம்ம இப்போ குட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மேட்ச்சில் என்ன நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் ஃபார் பார்சலோனா அப்படின்னு. ஸோ ஐ ஸ்டார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வித் மார்க்கஸ் ராஷ்ஃபோர்டோட பர்ஃபார்மன்ஸ். ஐ லைக் வாட் ஐ சா ஃப்ரம் ராஷ்ஃபோர்ட். எஸ்பெஷலி நம்ம போன ஃபியூ கேம்ஸாக இருந்த கம்ப்ளைண்ட்டே, டே நீ லெஃப்டில் கட்டின் பண்ணுற சரி, ஆனால் இவ்வளோ டைம் எடுக்கிறதுக்குள்ளே தேர் கவரிங் யூ அண்ட் ஷாட் எடுக்க முடிய மாட்டேங்குது.
பட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அந்த குயிக்காக டக்குன்னு ஷிஃப்ட் ஆகுறான், டக்குன்னு ஹெசிடேட் பண்ணாமல் ஷூட் அடிக்கிறான். ஃபஸ்ட்டு ஒரு ஷாட் வைடாக போச்சு, அப்புறம் வந்து ஆப்வியஸ்லி அவன் ஷாட்டு தான் வந்து லீடிங் டு லெவன்டாஸ்கிஸ் கோல். அப்புறம் ஒரு ஃப்ரீ கிக்கும் வந்து சூப்பராக எடுத்திருந்தான் அகைன் இந்த மேட்ச்சில். ஒரு பிரில்லியண்டான சேவ் ஃப்ரம் லியோ ரமான். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஹாஃப் டைமில் வந்து 2-0 லீட் எடுத்துட்டோம். ஸோ Rashford performance was very nice to see, and both the goals from Lamine Yamal and Marc Bernal. Lamine oda outside the box long range curler, beautiful finish, and double digits. போதுமா ஹேட்டர்ஸ்க்கு வந்து என்னடா 9 லீக் கோல்ஸ் வச்சுட்டு பேலான் டியர்க்கெலாம் பேசுறீங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. அடிச்சிட்டான் 10 லீக் கோலு. அப்புறம் வந்து பெர்னாலோட வந்து அங்காரா மெஸ்ஸி மூமெண்ட், ஒரு ஃபர்ஸ்ட் கோல் ஃபார் இன் பார்சலோனா சீனியர் டீம். அது வந்து இந்த ஃபேஷனில் கோல் அடிக்கிறது வந்து ஒரு வெரி வெரி சாட்டிஸ்ஃபைங். அண்ட் என்ன இந்த கேம்ல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, பர்னால் கேன் பிளே அஸ் அ 6, பர்னால் கேன் பிளே அஸ் அன் 8, அண்ட் மேபி ஒரு நம்பர் 10க்கு இதை ப்ராப்ளமா இருந்தா கூட அங்க கூட அல்ல. ஸோ வெரி வெரி வெர்சடைல். கோல் அடிச்சான கோல். இந்த மேட்ச் ஃபர்மீன் ஷாட்டுக்கும் பர்னால் ஷாட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சா இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி ஜோக்ஸ் அசைட், பட் வெரி வெரி டேலண்டட் பிளேயர், அண்ட் ஹோப்பிங் டு see more from him in the upcoming gamesல. அண்ட் எனக்கு வந்து இதுதான் குட் பாயிண்ட்ஸ் இந்த கேம்ல. ஓகே, நான் போறீங்களா? எஸ், நான் பர்னால் பாயிண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இங்கே எழுதி வச்சதே அங்காரா பர்னால் தான் எழுதி வச்சேன். நம்ம வியூவர்ஸ்க்கு தெரியுமான்னு தெரில, லாமாசியாவில் வந்து 286 கேம்ஸில் 280 கோல்ஸ் அடிச்சிருக்கு அப்படி பர்னால் த்ரூ த இயர்ஸ். It is not a midfielder's tally, it is a tally that most forwards will die for. அந்த மாதிரி ஒரு டேலி அது. ஸோ கோல் ஸ்கோரிங் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் ஆல்வேஸ் பின் இன் இஸ் ஸ்கில் செட். அது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டீம், ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் டீமில் கொஞ்சம் மேட்சஸ் தான் ஆடிட்டு இருக்கு அப்படி. அண்ட் ஃபைனலி ஐ திங்க் வி வில் சி அ லாட். ஐ நோ எல்லாரும் புஸ்கெட்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறாங்கன்ட்டு, பட் ஐ திங்க் வில் சி பர்னால் மூவ் இன் டு ஃபார்வர்ட் பொசிஷன்ஸ் லைக் ஃப்ரெங்கி அ லாட். டபுள் பிவட்ல ஆடுறப்போ வேற பாக்ஸ் டு பாக்ஸ் மாதிரி சொல்றீங்க. பாக்ஸ் டு பாக்ஸ்னு நெசசரியா நான் சொல்லல, பட் டபுள் பிவட்ல ஆடும்போது நம்ம எப்படியும் ஒரு ஃப்ளூடான ஸ்ட்ரக்சர் தானே ஆடுறோம். ஸோ இஃப் ஃப்ரெங்கி வில் கவர், பர்னால் கேன் மூவ் ஃபார்வர்ட், அந்த மாதிரி மூவ் பண்ணும்போது ஐ ஃபீல் ஹி ஹேஸ் அ வெரி குட் ஸ்ட்ரைக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் மெனி டு கம் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். செகண்ட் பாயிண்ட் இன் குட் என்னை பொறுத்தளவில் வந்து திஸ் இஸ் ஒன் ஸ்டாட் தட் ப்ளூ மை மைண்ட். எரிக் கார்சியா ஹஸ் பிளேட் 55 கண்டினியூஸ் கேம்ஸ் ஃபார் பார்சலோனா. It started in that இல்ல combined. Okay. It started in that 5-4 Benfica comeback last year. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் 55 கண்டினியூஸ் கேம் ஒன்னு கூட மிஸ் பண்ணாம ஆடி இருக்கு அப்படி. அண்ட் நடுவுல ஒரு கேம் அந்த கப்ல ஒரு கேம் ஆடலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இல்ல ஈவன் சாண்டாண்டரோடயோ இல்ல ஏதோ ஒரு இதோட ரெஸ்ட் கொடுத்தான்னு நினைக்கிறேன். he came off the bench. sub on the sub ஆப்ஷன் சொல்றீங்களா? ஓகே he's played da solra, he's not started. Played right. Yeah. He's made 55 continuous appearances for Barcelona. For a player like Eric, போன சீசன் கோமோக்கு 5 மில்லியனுக்கு விக்கலான்னு பார்த்தோம். அங்கிருந்து this transformation வந்து ரிமார்க்கபிளா இருக்கு. and he had yet another solid game. அப்புறம் யமாலோட அந்த டுமீல் கோல் பத்தி நீங்களே சொல்லிட்டீங்க. அண்ட் ராஷ்வர்டோட கோலும் கவர் பண்ணிட்டீங்க. ஃபைனலி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் இருந்துச்சு, இது குட் செக்மெண்ட்குள்ளேயே நான் கொண்டு வரேன். இது உங்க 2 பேர்கிட்டயுமே நான் கேட்குறேன். Virgilioட profile is very interesting. He has that ability to take players one-on-one. I still feel he's not ready in the sense அவனோட final ball இன்னும் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. But as a profile, would you prefer signing him back in the summer or would you go for Rashford, who has also been very impressive? 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே பிரைஸ் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன், ப்ளஸ் ஆர் மைனஸ். சரி, நான் ஃபர்ஸ்ட் போவதுக்கு எனக்கு இப்போ வர்ஜிலி கிட்ட நீங்க சொன்ன மாதிரி ப்ராப்ளம் ஹாஸ் பீன் அவுட்புட் தான். அவன் வந்து லைக் ஐ டோன்ட் திங்க் இஸ் லீக் ரெக்கார்ட் இஸ் வெரி இம்ப்ரெசிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட். பட் இதுவே வந்து நம்ம ராஷ்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ் இந்த லிமிட்டட் மினிட்ஸில் ஹி ஹேஸ், ராஷ்ஃபர்ட் பற்றி நம்ம ஓவரால் கேம் தான் கிரிட்டிசைஸ் பண்ணுவோமே தவிர அவனோட ஜிஏ பற்றி நம்ம கிரிட்டிசைஸே பண்ணதில்லை. லைக் அட் தட் மோமெண்ட் அவனுக்கு ஒரு க்ரூஷியல் அசிஸ்ட், க்ரூஷியல் கோல்ஸ் வந்து ஹி ஹஸ் பீன் ஸ்கோரிங் கண்டினியூஸ்லி. அண்ட் கன்சிடரிங் தட் நம்ம வந்து மோஸ்ட்லி ரஃபீனியா தான் வந்து லெஃப்ட் விங்கில் ஸ்டார்ட் பண்ணுறான். அண்ட் ஒரு பெஞ்ச் ஆப்ஷனாக இருக்கும் போது நம்மளுக்கு அந்த கோல் இம்பேக்ட் தேவை.
So I would say it's still a little early to go back to Virgili. ஏன்னா 30 million கொடுத்து நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்ல 30 million is a huge amount. So with அந்த 30 millions ஓட I would rather have a guaranteed player who will give me ஒரு 20 GA in a season off the bench than ஒரு unknown commodity for Virgili. ஸோ நம்ம கரண்ட் ஆப்வியஸ்லி வர்ஜிலியோட சீலிங் ஹை தான். நான் வந்து வர்ஜிலியை போட்டு அடிக்கல, பட் நம்ம இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு நம்ம ஸ்குவாடோட ரிக்குவயர்மெண்ட்க்கு ஐ ஃபீல் ராஷ்ஃபோர்ட் வுட் பி அ பெட்டர் ஃபிட். நானும் ஒத்துக்கிறேன், வழிமொழிகிறேன் சொன்னதுக்கு. ஏன்னா வந்து ராஷ்ஃபோர்ட் வந்து வேற லெவல் பிளேயருங்க. வாட் எவர் செட் அண்ட் டன். ஒரு பேக்கப் பிளேயரா வந்து ரஃபீனியா இருக்கும் போது பின்னாடி வந்து அவனுக்கு கிடைக்கிற டைம்ல கிடைக்கிற இடத்துலலாம் இம்பாக்ட் பண்ணி 20 GA கிட்ட வச்சிருக்கான், அதுக்கு மேல போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறது வந்து பார்சலோனா மாதிரி ஒரு டீமுக்கு வந்து இட் ஸ்பீக்ஸ் வால்யூம். இதுலயும் வந்து வி ஆர் எவ்ரி ஒன் இஸ் அக்செப்டிங் தட் வி ஹேவன்ட் சீன் த பெஸ்ட் ஆஃப் ராஷ்ஃபோர்ட் எட். அப்படி இருக்கும் போதே வி ஆர் சீயிங் மோர் தென் 20 GA அப்படிங்கும் போது இன்னும் அந்த பெஸ்ட் மூமெண்ட் வந்தது, இன்னும் கொஞ்சம் செட் ஆயிட்டான் அப்படின்னா வந்து அது வந்து வெயிட்டிங் டு சீ தட் தான். அண்ட் ராஷ்ஃபோர்ட்லாம் 30 மில்லியன் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்ணை மூட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டே இருப்பேன். அது தவிர வேறு எதுவுமே. ஏன்னா இப்போ வந்து கேரிக் வந்து இப்போ யுனைடெடுக்கு வந்தனால இப்போ யுனைடெட் வாண்ட்ஸ் ராஷ்ஃபோர்ட் பேக் வித் கேரிக் அட் ஹெல்ப். ஸோ வந்து அவங்களும் வந்து அவன் லோன் முடிச்சுட்டு வரான் அப்படின்னா வந்து அவன் வந்து தாராளமாக 2 கையோட ஏற்றுப்பாங்க. ஏன்னா அவங்க விளையாடுற ஃபுட்பால் அண்டர் கேரிக்கு வந்து ராஷ்ஃபோர்ட் மாதிரி ஒரு பிளேயர்லாம் ஆப்டா செட் ஆகும் டைரக்டா ஆடுறதுக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் பிரீமியர் லீக்ல வந்து அவனுக்கு ஆடி பழக்கம் இருக்கு, ஈஸியாக போய் 20 கோல்ஸ் அடிச்சிட்டு இருவான் பிரீமியர் லீக்ல இப்பான்னா. ஸோ அதனால வந்து அந்த கிளாஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து ஐ வுட் ரியலி வாண்ட் அஸ் டு கோ அண்ட் கெட் ஹிம். ஸோ அதனால வந்து ராஷ்ஃபோர்ட் எனிடே. ப்ளஸ் இன்னொரு ஒரு ஒன் போனஸ் பாயிண்ட் என்னன்னா, லைக் லெட்ஸ் சே நெக்ஸ்ட் சீசன் நம்ம லெவா ரெனியூ பண்ண மாட்டோம் அப்படின்னா வந்து பிளேயிங் ராஷ்ஃபோர்ட் ஆஸ் a ஸ்ட்ரைக்கர் இஸ் இல்ல ராஷ்ஃபோர்ட் இருந்தா அவன ஸ்ட்ரைக்கர் ஆடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிற மாதிரி சொல்றேன். நம்ம லைக் இந்த சீசனே வந்து நம்ம ஃபெரான் லெவார் ஃபுல்லி ரொட்டேட் பண்ணி தான் ஆடிட்டு இருக்கோம். ஸோ ராஷ்ஃபோர்ட் வந்து ஐ ஃபீல் வில் பி பெட்டர் ஆஸ் அ ஸ்ட்ரைக்கர். அவன் ஷூட்டிங் சான்சஸ் நிறைய கிடைக்கும், ப்ளஸ் பேஸ் இருக்கு அவனுக்கு. ஸோ hopefully that is not the situation we are in, but நம்ம கிளப்ப தெரிஞ்ச அளவுக்கு அது பண்ணாலும் பண்ணுவானுங்க. அதனால வந்து அப்படி இருக்கும் போது ராஷ்ஃபோர்ட் would be a better option. உங்க குட் முடிஞ்சா இல்ல I just wanted to throw it அவ்வளவுதான். நான் வந்து நானும் அக்ரி பண்றேன், ராஷ்ஃபோர்டுக்கு தான் போகணும். வெர்ஜிலி வித்தாங்கன்னா நம்ம காசு கிடைக்கும், அதை எடுத்து வேணா வச்சுக்கலாம். அதுதான் என்ன பால் ஸ்ட்ரைக்கிங் சான்ஸே இல்ல பா, என்ன பால் ஸ்ட்ரைக்கிங். என் குட் முடிஞ்சு ஷிராம் யூ கேன் டேக் ஓவர். என்னோட குட் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து நான் வந்து பிளேயிங் 11 ஸ்டார்ட் பண்றேன். பிளேயிங் 11 பார்த்த உடனே வந்து ஷாக். ஏன்னா வந்து யாருமே வந்து ஃப்ராங்கி வந்து உட்காருவான் வெளியே அப்படின்னு வந்து நினைக்கவே இல்லை. ஏன்னா வந்து என்னதான் வந்து ஹோம்ல ஆடுறோம், என்னதான் லமீனுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா கூட அந்த மிட்ஃபீல்ட்ல வந்து ஃப்ராங்கி டியாங்க பத்தி நான் வந்து ரெட்ரியை விட அதிகமாக ஃப்ராங்கி டியாங்க பத்தி நான் பிரைஸ் பண்ணி பேசியிருக்கேன் இந்த சீசன். ஆக்சுவலா அது வந்து எவ்ரி டைம் ஐ ஸ்போக் அபவுட் ஹிம், இட்ஸ் வெரி வெல் டிசர்வ்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து அவனை எங்கேயுமே வந்து அவன் பண்றதுக்கு அதிகமா அவனை பிரைஸ் பண்ணியோ அந்த மாதிரி நான் எதுவுமே பேசவே இல்லை. அவன் என்ன பண்றானோ அதை அப்படியே பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரைஸ் பண்ணி பேசிதான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து வெளியே உட்கார வச்சுட்டு அவனுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து கசாடோ வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். கசாடோல இருந்தே வரேன். என்ன கேமுங்க கசாடோ. கசாடோ இந்த சீசன் வந்து நம்ம வைக்கிற பெரிய குற்றச்சாட்டு அவன்கிட்ட என்னது அப்படின்னா, இத்தனை நாளா நம்ம போன சீசன் அந்த ஃபிளிக் பால் வந்த உடனே ஆடின கசாடோ எங்கடா போனான், அவன் ஏன் இப்ப அந்த மாதிரி ஏன் இல்லை, அவனுக்கு என்ன ஆச்சு ஃபார்ம், ஏன் வந்து அவனால ஒரு சப்புன்னா வந்தா கூட அவனால அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லைனா கூட ஒரு 50% கூட அந்த லெவல்ல அவனை வந்து நம்ம பார்க்க முடியலையே அந்த கசாடோவை அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு பெரிய வருத்தமா இருந்தது. அப்படி இருக்கும் போது ஃபிளிக்கோட ட்ரஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மேட்ச் வந்து அவனோட ஒரு பால் யாராவது லூஸ் பண்றாங்க அப்படின்னா அவனோட ஒரு இன்டர்செப்ஷனும் பாயிண்ட் பிளாங்க்ல இருந்தது. லிட்டரலா வந்து மயோர்கா பிளேயர்ஸ் கிட்ட பால் போகுது அப்படின்னா எல்லா டூலும் வின் பண்ணான், எல்லா இன்டர்செப்ஷன்லயும் அவன் இருந்தான். அதே மாதிரி பால் வந்து எந்த இடத்துலயும் அவன் லூஸே பண்ணல. சில கிராஸ்லாம் ஒரு டயகனல் பால்லாம் ராஷ்ஃபோர்டுக்கு சூப்பரா போட்டான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே சரி சூப்பரா வந்து பிரிச்சு விட்டுருந்தான். அந்த பால் எனக்கு எது ஞாபகம் வந்தது அப்படின்னா, இதே மாதிரியே ஒரு பால் வந்து பேன் மனுச்சுக்கு ஆப்போசிட்ல வந்து ரஃபீனியாவுக்கு ஒரு பால் போடுவான் அந்த மாதிரி டயகனல். அதுல இருந்து ரஃபீனியா ரைட் ஃபுட்ல கோல் அடிப்பான். அதே மாதிரிதான் பால் நிறைய போட்டுட்டு இருந்தான். இது வந்து என்ன ஒரு நல்ல விஷயம் எனக்கு காட்டுது அப்படின்னா, ஒரு பிளேயர் வந்து என்னதான் ஃபார்ம் அவுட்டா இருந்தா கூட இந்த சீசன்ல ஃபிளிக் வந்து அவனை ட்ரஸ்ட் பண்ணி இன்னொரு சான்ஸ் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பரவாயில்ல நீ போய் ஆடு, உனக்கு ஃபார்ம்ல இல்லையா, நீ பரவாயில்ல ஆடிக்கிட்டே ஆட தான் ஃபார்ம் வரும் அப்படிங்கறது வந்து ஃபிளிக்கும் ரொம்ப பிலீவ் பண்றாரு.
அந்த பிலீஃபுக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து திருப்பி வந்து பே ஆஃப் பண்ணும் போது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, நீ எனக்காக என் கோச் வந்து இவ்வளவு பண்றாரு, என் கோச்சுக்காக நான் திருப்பி பண்ணுவேன் அப்படிங்கும் போது இதுக்கு வந்து ஐசிங் ஆன் த கேக் ஆஃப் சாட்சி என்ன அப்படின்னா, அந்த பெர்னாலோட கோலுக்கு நம்ம ஹோல் கோச்சிங் ஸ்டாஃபும் அண்ட் பிளேயர்ஸும் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கிறது தான். ஸோ அதுதான் அந்த அந்த கோச்சிங் ஸ்டாஃபும் அந்த பிளேயர்ஸோட இதை காட்டுது. ஸோ அது வந்து கசாடோ வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா வந்து என்னதான் நம்மளோட மற்ற பிளேயர்ஸ்லாம் நம்ம எப்போதுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ரொம்ப கீழே வச்சு பேசினது வந்து சரியா ஆட மாட்டான்னு சொன்னது வந்து கசாடோ. ஸோ அவன் பண்ணும்போது நான் அவனை பத்தி ஃபர்ஸ்ட் பேசி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறத நினைச்சேன். கசாடோ வந்து ப்ராப்பரான கேம், ப்ராப்பர் சாலிட். பெட்ரி இல்லாத போது நீ சொன்ன மாதிரி பெட்ரியும் டியாங்கும் இல்ல நம்ம மிட்ஃபீல்ட்ல. அந்த மாதிரி நமக்கு தெரியல. எப்போதும் நமக்கு தெரியும் எவிடென்ட்டா, ஆனா அந்த லெவல்ல நமக்கு தெரியல. எப்போதும் எவிடென்ட்டா தெரியற அளவுக்கு நமக்கு தெரியாம இருந்ததுக்கு காரணம் வந்து கசாடோவோட பால் ரொட்டேஷனு. அதே மாதிரி ஆல்மோ வந்து சூப்பரா ஆடணும். ஆல்மோ வந்து அந்த அந்த ஸ்பேசஸ வந்து கசாடோக்கு எவ்வளவு உதவியா இருக்க முடியுமோ, எந்த அளவு பால போய் வாங்க முடியுமோ அந்த அளவு வந்து ஆல்மோ வந்து ஹெல்ப் பண்ணான் கசாடோக்கு. ஸோ அதையும் வந்து பாயிண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் வந்து நான் மெயினா குட்னு பேச வேண்டிய ஆள் வந்து மார்க்கஸ் ராஷ்ஃபோர்ட். நீங்க 2 பேருமே பேசிட்டீங்க அவனை பத்தி. இருந்தாலும் நான் பேசணும்னு நினைச்சேன். நான் இதுலயும் சொன்னேன், 30 மில்லியனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்பேன் நானா இருந்தேன்னா. ரஃபீனியா நமக்கு கிடையாது பிளேயிங் லெவன்ல, ஒரு மிகப்பெரிய லீடரு. நமக்கு வந்து ஒரு ஜிஏ மர்ச்சன்ட். லெவா ஆன் அண்ட் ஆஃபா இருக்கான் அந்த சீசனு. சான்ஸ் கிடைச்சா 50% ஸ்கோர் பண்ணுவோம், 50% பண்ண மாட்டேன்றான். பெட்ரி டியாங் கிடையாது. ரைட் விங்ல லமீன் மேல 3 பேரை போட்டிருக்காங்க. ஓவர்லாப் பண்றதுக்கு கூண்டே முன்னாடி வரமாட்டேன்றான். ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் ஷேக்கியா இருந்தான். ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு யாருக்கா ஸ்டெப் பண்ணியே ஆகணும் நமக்கு அந்த டீம்ல. அப்பதான் ஸ்டெப் பண்றான் மார்க்கஸ் ராஷ்ஃபோர்ட். நமக்கு அந்த கோல் வந்ததுக்கு காரணம் மார்க்கஸ் ராஷ்ஃபோர்ட். ஏன்னா அந்த கோல் வரதுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்க அப்படின்னா எத்தனை முறை ஷாட் அட்டம் பண்ணிருப்பான், எத்தனை முறை ஃப்ரீ கிக்கு ஒரு தடவை போஸ்ட் அடிச்சான், எத்தனை முறை ட்ரை பண்ணிட்டே இருந்தான். வெளியே போறான் உள்ள வரான், வெளியே போறான் உள்ள வரான். பண்றானோ இல்லையோ, வருதோ இல்லையோ, நான் எனக்கு எது நல்லா வருதோ அதை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதை பண்ணிக்கிட்டே இருந்தான். எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, அவுட்புட் வருதோ இல்லையோ நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஷையாவே ஆகாம உள்ள வரான் பாத்தியா கேரக்டர் காமிச்சு. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ராஷ்பர்ட் தான் நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த சீசன் ஃபுல்லாவே. சில கேம் ஒர்க் அவுட் ஆகாது, ஆனா வந்து அவன் வந்து எப்போதுமே ஷோ அப் பண்ணுவான். நான் வந்து பால வரேன், நான் ஏதாவது ட்ரை பண்றேன், பால் லூஸ் பண்ணுவான், ஆனா ட்ரை பண்ணுவானா பண்றான். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மேட்ச்ல வந்து. அதே மாதிரி அவன் ட்ரை பண்ணதுக்கு அவனுக்கு எதுவுமே அமையல அப்படின்னா கூட நம்ம டீமுக்கு அந்த கோல் வந்ததுக்கு காரணம் அந்த ஷாட் அவன் எடுத்து அந்த ஷாட் ரீபவுண்ட்ல தான் அந்த கம்போஷர் காமிச்சு ஒரு இந்த இந்த மார்க்ஸ்மேன்லாம் இருப்பாங்க. இந்த முன்னாடி இந்த வேர்ல்டு வார் டயத்துலலாம் இந்த ஷூட்டர்ஸ்லாம் இருப்பாங்க, லாங் ரேஞ்ச் ஷூட்டர்ஸ். இந்த AWM இந்த பப்ஜி காலத்துலலாம் அவனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த இது இருக்கும், அந்த ஸ்டிங்க், அந்த இன்ஸ்டிங்க்ட் எப்போதுமே இருக்கும் அவங்களுக்கு. என்ன கம்போஷருங்க பாக்ஸ்ல லெவன்டோஸ்கி. வேற யாரா இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பால் வந்த உடனே அந்த பேனிக்ல அடிச்சிருப்பான் ஷாட்டு. 2 ஸ்டெப் எடுத்து 2 ஒரு ஃபேக் காமிச்சு அடிச்சான் பாருங்க பிளேஸ்மெண்ட். அப்படியே அந்த டிஃபெண்டர்லாம் அப்படியே பாக்குறான், ஐயோ அங்க போய் ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம அடிச்சிருவான் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கம்போஷரு. சூப்பரான கோல். ஸோ வந்து அதுக்கு வந்து லெவன்டோஸ்கி கிரெடிட். பட் மார்க்கஸ் ராஷ்ஃபோர்ட் நான் வந்து ஆக்சுவலா பயந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவன் வந்து முட்டியை பிடிச்சி படுத்துட்டான். அடடா என்னடா சொல்றீங்க மீண்டும் மீண்டும் அப்படின்னு ஆயிட்டேன். நல்ல வேலை வந்து ஹோப்ஃபுல்லி அவனுக்கு எதுவும் ஆகல. செகண்ட் ஹாஃப்லயும் வந்தான், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான், சூப்பரா இருந்தான். அதே மாதிரி நான் இன்னொரு பிளேயர் வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சது வந்து கூபார்சியும் வந்து இந்த சீசன்ல வந்து நம்ம கசாடோவோட சேர்த்து இன்னொரு பிளேயர் வந்து என்னதான் வந்து அவன் வந்து சின்ன பையன் அப்படின்னு நம்ம அந்த ஒரு டேக், அந்த ஒரு ஓகேடா பரவாயில்லடா அப்படின்னு அவனை பொத்தி நம்ம பாத்துக்கிட்டாலுமே வச்ச ஒரு குற்றச்சாட்டு, கூபார்சி வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும், இன்னும் அவன் வந்து இதுல இருக்கான், கொஞ்சம் ஷேக்கியா இருக்கான், அப்பப்போ கொஞ்சம் டூவல்ஸ் வின் பண்றான் அப்படின்னு. நான் ஏன் அவனை பத்தி பேசுறேன் அப்படின்னா, இன்னைக்கு அவன் எதிர்த்து ஆடினது மொரிகி. லாலிகாலேயே அவன் தான் வந்து செகண்ட் ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர். அவன் இருக்கிற ஹைட்டுக்கு வந்து வேற எந்த இவனுமே கிடையாது. இப்போ இருக்கிற கரண்ட் லாலிகால வந்து வேற எவருமே அவ்வளோ டால் கிடையாது, அவ்வளோ பிசிக்கல். அவனோட கேமே இந்த கிறிஸ்டல் பேலஸ்ல இருக்கிற மட்டட்டா மாதிரி தான் அவன். மட்டட்டா எப்படி ஒரு பாலை ஹோல்ட் பண்ணி எவ்வளவு ஒரு ட்ரபிள் கொடுப்பானோ ஒரு சிபிக்கு, அதே மாதிரிதான் முறுக்கி லாலிகால பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து குபார்சி வந்து அந்த மாதிரி பாலை வந்து டுவெல்ல வின் பண்ணது. ஃபவுல் பண்ணான், நிறைய டாக்டிக்கல் ஃபவுல் பண்ணான், அதான் நான் ஒத்துக்கிறேன். நிறைய இடத்துல பால் மிஸ் பண்ணா, ஆனா ஃபவுல் பண்ணி நிறைய இடத்துல தப்பிச்சான். இதுதான் ஒரு டிஃபெண்டரோட ஒரு கிளவர். அவன் வந்து எந்நேரமும் வந்து நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது டுவெல்ல. வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து அந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரைக்கர்கிட்ட நீ தோப்ப டுவெல்ல. அப்ப நீ எந்த அளவு வந்து ஒரு பிளாயிங் பிளாக்ல ஒரு டக்குன்னு ஒரு டாக்டிக்கல் ஃபவுல் பண்ற, எப்படி தப்பிச்சு வர அந்த இடத்துல இருந்து, அதுதான் வந்து மேட்ரு. அதை தான் அவன் பண்ணான். ஸோ இட் ஸ்பீக்ஸ் வால்யூம். ஏன்னா வந்து அவனும் வந்து ஒரு ஸ்லம்ப்ல இருந்து வரான் ஒரு ஃபார்ம்ல. அவனும் வந்து இந்த இது காமிச்சது வந்து
ரெஸ்பெக்ட். நான் வந்து இவங்க 3 பேரையும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லணும்னா வந்து 2-3 பேரை சொல்லலாம். பட் அவங்களாம் நம்ம ரெகுலர் கஸ்டமர். லமீன்லாம் பத்தி நான் வந்து பேசணும்னு அவசியமே இல்லை. அவன்லாம் வந்து ஓகே, அவன்லாம் ஒரு லெவல் போயிட்டான். ஸோ அதனால வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுல வந்து உங்களுக்கு தான் மாற்று கருத்து இருக்கா, இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல நீங்க சொன்ன அந்த லெவன்டோஸ்கி கோல் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படிம்போல அந்த மாதிரி ஒரு மொமெண்டா இருந்துச்சு அந்த கோல். ஆக்சுவலா எனக்கு நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். நம்ம யாராவது ஒருத்தங்க பேசுவோம்னு நினைச்சேன். டாமி மார்க்கெஸோட டெபியூ ஒரு 3-4 மாசமா வந்து ஃபர்ஸ்ட் டீம் கூட வந்து ட்ரெயின் பண்ணிட்டே வந்திருக்கான். சான்ஸ் கிடைக்காம ட்ரெயின் பண்ணிட்டு வந்திருக்கான். பி டீம் கூடயும் ஒரு 2 கேம் தான் ஆனான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் பிச்சுக்கு வந்தப்போ ஃப்ரெங்கி டியாங் நினைச்சேன். உண்மையாவே பாக்குறதுக்கு அப்படியே இருக்கான் பையன். அந்த முடி எல்லாம் அப்படியே ஃப்ரெங்கி டியாங் மாதிரியே இருக்கான். ஓடுறத பார்த்தாலும் கொஞ்சம் ஃப்ரெங்கி டியாங் மாதிரியே இருக்கு. ஆப்வியஸ்லி ஒண்ணுமே நோ இம்ப்ரெஷன்ஸ் டு டேக் ஃப்ரம் தட் கேமியோ. பட் டெபியூ கிடைச்சது வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு அன்னைக்கு. ரொம்ப நாள் கழிச்சு. ஆமா, நிறைய பேர் சில பேர் ட்விட்டர்லயே போட்டிருந்தாங்க, நான் இந்த சப்ஸ்டிடியூஷன் மிஸ் பண்ணிட்டேன், நான் ஒரு கொஞ்ச நிமிஷத்துக்கு வந்து டியாங் தான் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னாங்க. பட் பாசிட்டிவ் சைன்ஸ். ஏன்னா வந்து நம்ம மிட்ஃபீல்ட் டெப்த் பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். தட் நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஸ்ட்ரைக்கர் அண்ட் சென்டர் பேக் இஸ் அ ப்ரையாரிட்டி. அப்படி இருக்கும்போது நம்ம மிட்ஃபீல்ட் டெப்த் வந்து அகாடமிலேருந்து வர்றது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயந்தான். அண்ட் அப்படியே வந்து நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். இந்த கேமில் வந்து சரி, இது நல்லா லைக் ஓகே டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் பட் நாட் அப் டு த மார்க் அப்படிங்கிற மாதிரி இந்த கேமில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பிரணவ் ப்ரோ, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்னை பொறுத்தளவில் மெயின் மிட்டே வந்து இது ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஓவர் த கோர்ஸ் ஆஃப் 2 ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னை பொறுத்தளவில் அது ஒரு மிட் பெர்ஃபார்மன்ஸு. செகண்ட் ஹாஃப் வாஸ் பெட்டர். பட் இதை விட பெட்டராக ஆட முடியும்னு தெரியும். இவ்வளோ ரொட்டேட்டட் லெவனோட இந்த அவங்க ஆடினது வந்து இட் வாஸ் அ வெரி டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ். இட் வாஸ் டூ குட் ஃபார் மல்லோர்கா. பட் நம்ம ஸ்ட்ரைவ் பண்ணுற லெவல் அது கிடையாது. நம்ம இதை விட வந்து இன்னும் பெட்டராக ஆடணுங்கிறது தான் ஸ்ட்ரைவ் பண்ணிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. இட்ஸ் அ வெரி ஹார்ஷ் மிட், பட் என்னை பொறுத்தளவில் இது ஒரு மிட்டு. அண்ட் தி அதர் திங் இஸ், இது என்னை பொறுத்தளவு ஷுவராக ஒரு மிட் இஸ் ஜூல்ஸ் குண்டேயோட பெர்ஃபார்மன்ஸ். I don't want to put this into ugly because I thought he came. இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் ஏன் இதை அக்லிக்குள்ள போட வேண்டாம்னு நினைச்சேன்னா, I thought he grew into the game. அந்த ஒரு ரீசன்னால நான் வந்து அதை அக்லிக்குள்ள போடாம வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி மட்டும் போட்டிருந்தோம்னா நான் வந்து கன்ஃபார்மா வந்து அதை அக்லியில தான் போட்டிருப்பேன். பட் வர்ஜிலி தண்ணி காமிச்சான் for the entire 55-60 minutes that Virgili played. After that, once that one-on-one threat was not there, Kunde seemed to get better. But again, இது வந்து நமக்கு தெரிஞ்ச குண்டே கிடையாது. நான் ஒரு இந்த டேட்டா எம்பியோட இந்த சார்ட் வரும்ல, அந்த விஷுவலைசேஷன் சார்ட், அதுல வந்து 2024-25 versus 25-26 ஒரு இது போட்டிருந்தாங்க. ட்விட்டர்ல பார்த்தேன். லிட்டரலி half the player that he was last year. டூவல் வின்னிங்லயும் சரி. என்னதான் நம்ம சொன்னாலும் வர்ஜிலி at 5'5" cannot beat him in an aerial duel. அதுவும் சென்டர் பேக்கா இருந்தவன். ஆமா, குதிக்க கூட இல்ல அந்த சேலஞ்சுக்கு. அப்படி தரையோட நின்னு ஹிட் பண்ண ட்ரை பண்ணான். சோ இது நான் அடிக்க வச்சிருக்கேன் அவனை அக்லில வரேன். நான் இவன் நீங்க மிட்லயே முடிச்சுக்கிறேன். பட் இது ரெண்டு தான் என்னோட மிட் பாயிண்ட்ஸ். நீங்க சொல்லுங்க ப்ரோ ஸ்ரீராம். நாவல்டா என்னோட மிட் வந்து நான் வந்து யாரை யோசிச்சு வச்சிருந்தேன்? இவன் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ஃபெர்மின் தான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஃபெர்மின் வந்து அவன் யூஷுவல் கேம் கிடையாது. ஃபெர்மின் வந்து எப்போதுமே யூஷுவல் கேம் என்னன்னா, டக்குன்னு ஒரு ஃபேக் ஒன்று போடுவான், டக்குன்னு ஒரு 1 டச்ல வந்து பால் ரிசீவ் பண்ணி எடுப்பான், ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிட்டே இருப்பான். ஒரு நியூசஸ் கிரியேட்டர்னு சொல்லுவோம்ல, இந்த ஏதாவது ஒரு கயாட்டிக்கா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆளு இந்த கேமுக்கு வந்து அவனோட லெவலுக்கு இல்லை. ஸோ அதனால வந்து நான் வந்து பெருசா மற்றபடி எதுவும் மிட்டு அப்படின்னு பாக்குற அளவுக்கு இந்த கேம்ல எதுவும் இல்லை. மோஸ்டா இதுலதான் இருந்தது. நம்ம வந்து மிட்டு பெருசா எதுவும் இல்லாத அப்படிங்கறதுனால வந்து நீ ஏதாவது மிட் இருந்தா சொல்லு. அப்படி எதுவுமே இல்லைன்னா நம்ம வந்து அக்லி முடிச்சுட்டு நம்ம கோலை பத்தி பேசுவோம். ஐ திங்க் எனக்கு நீங்க 2 பேரும் கவர் பண்ண பாயிண்ட்ஸ் தான் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் குண்டே வந்து நான் அக்லியில தான் வச்சிருந்தேன். பட் நீங்க சொன்ன 2 பாயிண்ட்ஸ் தான் வந்து நான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அக்லி. அப்போ ஃபர்ஸ்ட் மெயினாக வந்து எனக்கு தெரிஞ்சு கூண்டேயோட 1v1 டிஃபெண்டிங் தான் வந்து எனக்கு ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. ஏன்னா வந்து
நம்ம எப்பவுமே வந்து we knew குண்டே was not a proper right back. ஸோ அவனோட அஃபென்சிவ் கேம் வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கும்னு நம்மளே ஒரு அஷூரன்ஸோட இருக்கோம். சரி, அவனால ரொம்பலாம் பண்ண மாட்டான், ஏதோ ட்ரை பண்ணுவான் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டும் பண்ணல. எக்ஸ்பெக்டும் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவனோட மெயின் கேமே வந்து டிஃபெண்டிங் தான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி he literally லுக்ஸ் லைக் half the player he was லாஸ்ட் சீசன். பாலுக்கு போகவே பயப்படுறான். அந்த ஒரு டாமினேஷன், அந்த ஒரு அவன் இருக்கிற பில்டுக்கு, அவன் இருக்கிற இதுக்கும் அவன் கேமுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி வந்து அவன் ஆடிட்டு இருக்கான் இந்த மேட்ச்சு. இந்த மேட்ச்னு இல்லை, ஓவர் திஸ் என்டையர் சீசன் வந்து அவன் கொஞ்சம் அப்படிதான் ஆடிட்டு இருக்கான். அதர்வைஸ் ரொம்ப ஒஸ்டடா. லைக் இந்த மேட்ச் வந்து ரொம்ப எவிடென்ட்டா வந்து அவன் புள்ளி பண்றாங்கங்கிறது ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சது. அதுவும் வந்து நீ சொன்ன மாதிரி பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் அப்படியே நீ நான் சேர்ந்தே அடிப்போமே, நானும் அப்படியே அடியில அப்படியே பூந்துக்கிறேன் உள்ள. என்ன பிரணவ் சொன்ன ஒரு பாயிண்ட், அதை பத்தி நானும் டச் பண்ணணும்னு நினைச்சேன். நீ டுவல்லாம் நீ எப்படிடா லூஸ் பண்ணுவ? நீ வெர்ஜில் கிட்ட நீ எப்படி டுவல் லூஸ் பண்ணுவ? எனக்கு புரியவே இல்லை. இவன் ஏரியலுக்கே போக மாட்டேன்றான். அவன் ஏரியல் பாலுக்கு போய் அவன் வின் பண்ணிட்டான் பால. அதுவும் இல்லாம என்னன்னா ஒரு லெத்தார்ஜிக்கா இருக்கான். ஒரு ஃபுல் பேக் வந்து ஒரு கிரவுண்ட் கவர் பண்றதா இருக்கட்டும், ஒரு 1-on-1 டிஃபெண்டிங் பண்றதா இருக்கட்டும், ஒரு மாதிரி பண்ணுவோம் இங்கதானே இருக்கு பாலு, அந்த மாதிரி ஒரு மோட்லயே இருக்கான் அவன் வந்து. பொறுங்க பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு அப்படி உட்காந்துருப்பாங்க இல்ல, அந்த மாதிரி பொறுங்க பால் வரட்டும் அப்படின்றான். சரி, பால் வந்து ஏதாவது பண்ணுவானு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டேன்றான். ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்லயே இருக்கான். என்னன்னே எனக்கு புரியல. அதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் நான் எப்படியாவது நான் வந்து இப்போ வந்து ஹோம் கமிங் கொடுத்தே அவன்டா வெர்ஜிலிக்கு, நான் அவனுக்கு கோல் கொடுத்தே அவனுங்கிற மோட்ல தான் அவன் ஆடினானே. திருப்பி ஒரு பேக் பாஸ் பண்றான் அவனுக்கே. அவனுக்கேண்டா பேக் பாஸ் பண்ற, அவனே தான் எடுத்துட்டு வரானடா முன்னாடி அப்படின்னு எரிக் காசியாலாம் தெரிச்சுட்டான் ஒரு நிமிஷம். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு ஆயிட்டான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஒரு கார்னர் ஒண்ணு நம்ம லூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து 1-on-1 டிஃபெண்டிங் வந்து இந்த அளவு வந்து ரொம்ப வந்து லூஸ் பண்ற அளவுக்கு வெர்ஜிலி வந்து அந்த அளவு டாப் கிளாஸ் ட்ரிபிளர் எல்லாம் கிடையாது. சரியா? ஒரு லமின் யமால் மாதிரியோ, ஒரு வினிசியஸ் ஜூனியர் மாதிரியோ, ஒரு ஒலிசே மாதிரியோ அந்த மாதிரி ரொம்ப ட்ரிக்கரி எல்லாம் கிடையாது. அவன் ஒரு டீசென்டான ஒரு ட்ரிபிளர் தான். அது நீ வந்து இவ்வளவு அளவு கஷ்டப்படுற அளவுக்கு அவன் இன்னும் ஆள் கிடையாது நான் சொல்ல வரேன். நீ அவன் காமிச்சான் பாத்தியா குண்டே, ஐயோ அப்பா இவங்க ஒரு வேர்ல்ட் கிளாஸ் மெஸ்ஸி இன் ஹிஸ் பிரைம் அந்த மாதிரி காமிச்சான் வந்து. அந்த அளவு வந்து அவன் ஆளே கிடையாது. அதான் உண்மை. ஏன்னா வந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் அந்த அளவு அவன் பெரிய பிளேயர் கிடையாது. அதுவும் இல்லாம நீ என்னைக்கு அவனை வந்து ஏரியல் டுவல்லே நீ வின் பண்ண விட்டியோ அன்னைக்கே வந்து நீ ஒரு ஃபுல் பேக்காகவும் டிஃபெண்டராகவும் நீ வந்து யூ கான் 2 ஸ்டெப் பேக்ஸ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். யூ ஹாவ் டு கோ அண்ட் சார்ட் யுவர் கேம் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் பிளேல டிஃபெண்டர்ஸ் வந்து இந்த ஜோன்ல போயிட்டு வேற பொசிஷன் மாறும் போது எரிக் காசியா வந்து ரைட் பேக்கா ஆடுறான். கொஞ்ச நேரம் இன்ச் கொடுக்கல வெர்ஜிலுக்கு. முன்னாடி வந்தான், பாலை கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். ஒரு இன்ச் கொடுக்கல அவனுக்கு வந்து. அவன் ட்ரிபிள் பண்ண ட்ரை பண்ணும் போது எரிக் காசியா வந்து 2 முறை ட்ரை பண்ணான். அவன் வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. எரிக் காசியாவால இவ்வளவு பண்ண முடியுது அப்படின்னா கூண்டே வந்து எந்த லெவல்ல நம்ம வச்சு பாத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீ வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் அப் வந்து இவ்வளோ ரிக்ரெஸ் வந்து நீ ஆகக்கூடாது. ஹோப்ஃபுல்லி இது வந்து ஒரு பேட் ஃபார்ம் தான், ரிக்ரெஸ் இல்லை அப்படின்னு வந்து நான் வேண்டிக்கிறேன். பட் நான் வந்து ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டட் கூண்டே. அதே மாதிரி மார்க் பெர்னால் வந்து நான் வந்து இந்த அக்லியில போடல. பட் ஒரே ஒரு விஷயம் என்னதான் வந்து அந்த கோல் சரியான கோல், வேற லெவல் கம்போஷரு, வேற லெவல்ல போய் எடுத்திருந்தாலுமே ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல அந்த இடத்துல பால் லூஸ் பண்ணோம். செகண்ட் ஹாஃப் அந்த கேம் முடிகிற ஸ்டேஜ்ல வந்து ப்ரெஷர் நம்ம கிட்ட இல்ல. அவங்க வந்து பெருசாலாம் ப்ரெஸ் பண்ணி அவங்களை வந்து இது பண்ணல. கடைசியில சும்மா ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணானுங்க, ஏதாவது ஒன்று பாவம் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக. அதுல வந்து தேவையில்லாம ஒரு 2-3 இடத்துல வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஆகி பாலை வந்து லூஸ் பண்ணான் பெர்னால். அஃப்கோர்ஸ் இது வந்து கம்ப்ளைண்ட் கிடையாது. அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அவன் வந்து அந்த கொஞ்சம் இன்னும் கம்போஸ்ட் வரணும், இன்னும் கொஞ்சம் வந்து மெச்சூர் ஆகணும் கேமுக்குள்ள அப்படிங்கிறது வந்து தெரியுது. இன்னும் வந்து அவன் வந்து இப்ப எப்படி கசாடோ வந்து ஒரு ஃபார்முக்கு வந்து கண்டுபிடிச்சு வந்திருக்கானோ, இன்னும் அந்த லெவல்ல வந்து ஒரு பெர்னால் வரல. அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கேம் டைம் தேவைப்படுது. இன்னும் அவனை வந்து நம்ம அந்த ஸ்டார்ட் ஆஃப் சீசன் லாஸ்ட் சீசன்ல பார்த்ததுக்கு இன்னும் கொஞ்சம் கேம் டைம் தேவைப்படுது அப்படிங்கறத சொல்ல நினைச்சேன். அதே மாதிரி இப்ப அடுத்தது வேற ஏதாவது பாயிண்ட் இருந்தா நீங்க ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா அப்படியே நம்ம அந்த 2 கோல் பத்தி பேசிடுவோம், செகண்ட் அண்ட் தேர்ட் கோல். ப்ரோ நீங்க ஏதாச்சும் பாயிண்ட் வச்சிருக்கீங்களா? இல்ல எனக்கு நீங்க கவர் பண்ணிட்டீங்க எல்லா பாயிண்ட்ஸும். ஓகே, நான் வந்து 2 பாயிண்ட் வச்சிருந்தேன். இது ரெண்டுமே நம்ம இன்னும் கவர் பண்ணாத பாயிண்ட். ஒன்று வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓஸ் இந்த சீசன் ஃபுல்லாக அது வந்து மலோர்க்கா கூடயும் கண்டினியூ ஆச்சு.
என்னை பொறுத்தளவில் இந்த சீசன் வந்து மேன் சிட்டியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் டீமையும் பார்சலோனாவோட செகண்ட் ஆஃப் டீமையும் சேர்த்து ஒரு டீமாக போட்டிங்கன்னா யாருமே அவங்களை அடிக்கவே முடியாது. அப்படி மிரர் இமேஜ் மாதிரி இருக்கு ரெண்டு டீமும். மேன் சிட்டி செகண்ட் ஹாஃப்ல ஃபுட்பாலே ஆட தெரியாத மாதிரி ஆடுறாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல தான் ஜெயிச்சாங்க. ஆனா சத்தியமா சொல்லுங்க, ஒரு கோல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சா செகண்ட் ஹாஃப்ல? நீங்க கேம் பாத்தீங்க, லிவர்பூல் 40 நிமிஷம் வச்சு செஞ்சானுங்க, 10 நிமிஷத்துல வந்து கோல் அடிச்சு ஜெயிச்சிட்டானுங்க. அது ஒரு காமெடியான கேம் நேத்துக்கு. ஆனா என்ன பொறுத்தல ஃபிளிக்கு கூட சொல்லியிருந்தா அப்படி, we won't see a first half like this against Atletico Madrid அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இது வந்து ஒரு பேட்டர்ன் ஆயிட்டு இருக்குது. இது வந்து ஒரு ஆனா கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லுவேன் ப்ரோ. நான் அதுல மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் ஆகுறேன். நம்ம இத்தனை நாளா பார்த்ததுக்கும் இப்போ கடைசியா பார்த்த 2 மேட்சுக்குமே எல்சியோடவா இருக்கட்டும் மயோர்க்காவோட இருக்கட்டும் கொஞ்சம் பெட்டரான மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது எனக்கு புரியுது, கொஞ்சம் நம்ம கிரியேட் பண்ண கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது மயோர்க்காவோட. அதுவும் நான் ஏன் அப்படின்னு நினைக்கிறேன்னா, பிராங்கி டியாங் ஆடவே இல்லை. நம்ம ஆடின 2 பேருமே வந்து அவங்களோட நேச்சுரல் பொசிஷன் வந்து அந்த சிஎம் பொசிஷன் கிடையாது. கசாடோவுமே வந்து இட்ஸ் நாட் அ வெரி ஃபார்வர்ட் திங்கர். ஆல்மோவும் வந்து அவன் அந்த பொசிஷன்ல வந்து ரொம்ப இது கிடையாது. அவனோட நேச்சுரல் இன்ஸ்டிக்ட் வந்து அவனோட வெர்டிகல் பாஸ் தான். ஆனா அவன் அந்த பொசிஷன்ல ஆடுறதுனால அவன் அதிகமா போட மாட்டேன்றான் வெர்டிகல் பாஸ். ஏன்னா வந்து பால் லூஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணமே தவிர, நீங்க நம்ம யூஸ்வலா ஒரு 3-4 மேட்சுக்கு முன்னாடி எவ்வளவு மட்டமா ஆடினு இருப்போம், எடுத்தவொடனே கன்சீட் பண்ணுவோம், எதுவுமே தெரியாத மாதிரி ஆடினு இருப்போம்ல, அந்த மாதிரி ஒஸ்டா இல்லைன்னு நான் சொல்ல வரேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நான் வந்து அந்த அளவு ஒஸ்டா இல்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இல்ல ஃபேர் எனஃப். ஏன்னா நீங்க சொல்றது கரெக்ட். எல்சே கேம் நான் இதுக்குள்ள கொண்டு வர விரும்பல. ஏன்னா எல்சே ஆடுற ஸ்டைல் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். எல்சே வந்து நம்ம வந்து நம்மளோட வர்ஸ்ட் ஃபேஸ்ல இருந்தா கூட எல்சே தாண்டி நம்ம ஈஸியா சான்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த கேம் நான் இதுக்குள்ள கொண்டு வர விரும்பல. பட் நீங்க சொல்றது கரெக்ட். மல்லோர்க்கா கூட நம்ம ஏர்லியா கன்சீட் பண்ணல. பட் அந்த செகண்ட் ஹாஃப்ல பாக்குற அந்த பெர்ஃபார்மன்ஸ் அது மிஸ் ஆகுதுங்கிறத நான் சொல்றேன். செகண்ட் ஹாஃப்ல எல்லா தடவையும் அந்த இன்டென்சிட்டி தெரியுது, அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மிஸ் ஆகுது. அதுதான் என்ன பொறுத்தளவுல அந்த பாயிண்ட். அக்லிக்கு நான் எழுதி வச்சிருந்த இன்னொரு பாயிண்ட் வந்து அந்த பெனால்டி கால் ஆன் லமீன் யமால். அது வந்து ரெஃபரி குடுக்கலங்கிறது எனக்கு ஒண்ணு, வார் செக் கூட பண்ணலங்கிறது வந்து எனக்கு வந்து இது வந்து என்னால இது சொல்லாம இருக்க முடியல. இல்ல இது நான் சொன்னேன்னா இது வந்து வன்மத்துல பேசுறேன்னு நினைப்பாங்க. என்ன தெரியுமா உண்மை? இப்போ எம்பாப்பே கன்சீட் ஆகிற லாஸ்ட் மினிட் பெனால்ட்டியா இருக்கட்டும், ஒரு பெனால்ட்டியா இருக்கட்டும், இதே மாதிரிதான் நடக்கும். இதே கட்டு காப்பி பேஸ்ட் அங்க பெனால்ட்டி. இப்போ வந்து நான் வந்து விக்டிம் கார்டு பிளே பண்ணல. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, நீ ரெஃபரிங்கா இந்த ஒரு டிசிஷன் வந்து இந்த மாதிரி கான்டாக்ட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு டிஃபெண்டர் உள்ள வர்றான், ஏங்க இதுல எங்க ஒரு புதுசா பாக்குறன்னு கூட தெரியுங்க இது பெனால்ட்டின்னு. இதை எப்படி செக் கூட பண்ணல எனக்கு புரியவே இல்ல. இதுதான் அப்சைடா வந்து ஏதாவது ஒரு விஷயம் கேக்குறோமா, இல்ல ரொம்ப சாஃப்டா இருக்கு அந்த மாதிரி தான் கேக்குறோமா? கிடையாது. அவன் ட்ரிபிள் பண்ணிட்டான் அவனை, அந்த ரைட் பேக்க, அவன் பேரை நான் மறந்துட்டேன். அவன் ட்ரிபிள் பண்ணிட்டான், அவன் காலை உள்ள போடுறான். மொஹிகா. எப்படி வந்து இது பெனால்ட்டி இல்ல? எனக்கு புரியவே இல்லை. இது வந்து என்ன, நம்ம ஏதாவது ஃபுட்பால் தப்பா பாக்குறோமா, இல்ல அவங்க தப்பானதா ஒரு இதை வச்சு பாக்குறாங்களான்னு எனக்கு புரியவே இல்லை. அது எப்படி பெனால்ட்டி இல்ல? அவங்க ரியல் மேட்ரிட்னு ஒரு கண்ணாடி போட்டு பாக்குறாங்க. இல்ல இப்போ இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம், பிரச்சனை இல்ல. அதான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம், ஓகே பிரச்சனை இல்ல. இப்போ ஒருவேளை நம்ம 1-1 இருக்கு, இல்ல 0-1 ட்ரைல் பண்ணிட்டு இருக்கோம், அப்போ இந்த மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, சாவி இருந்த சீசன்ல செகண்ட் எல் கிளாசிக்கோ பெர்னாபேல எரிக் கார்சியா ஒரு சேலஞ்ச் போடுவோம், கார்வாஹாலுக்கோ இல்ல லூகாஸ் வாஸ்கோஸ்க்கோ எனக்கு தெரியல. அவங்க டி பாக்ஸ்ல அவன் பால தொடறதுக்கு காலை விடுவான், லூகாஸ் வாஸ்கஸே கால்ல அடிச்சு கீழே விடுவான், சரியா? அதுக்கு பெனால்ட்டி கொடுப்பாங்க. அதுக்கு பெனால்ட்டி கொடுப்பாங்க. குபார்சியா சம்திங் லைக் தட். இதுதான் பேட்டர்ன், இதுதான் நடக்கும், ஓகேவா? இதுலயாவது இவன் டிஃபெண்டர் வந்து கால் அடிக்கிறான், அதுல அவனே போய் கால் அடிப்பான், அதுக்கு பெனால்ட்டி கொடுப்பான் ரெஃப்ரி. இது எந்த கேம் நான் சொல்றேன் அப்படின்னா, லமீன் யமால் கோல் வந்து லைனுக்குள்ள போகல அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணுவானுங்கல்ல, அதே கேம் தான். இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் நடக்கும், கொடுக்க மாட்டானுங்க. இப்போ எங்க போகுது, எந்த மாதிரி மெட்ரிக்ஸ் வச்சிருக்கானுங்க? அப்போ ரெஃபரி பாயிண்ட் கொண்டு வந்தா எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது. இன்னொன்னும் போட்டு லெவன்டாஸ்கி கோல் ஆஃப் சைடு அப்படின்னு வந்து போட்டு ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க. டி மயோர்க்கா பிளேயர் தாண்டா ஹெட்டர் அடிச்சு மயோர்க்கா பிளேயர் தலையில இருந்து பால் வருதுடா, அது ஆஃப் சைடு.
ராஷ்பர் அடிச்சுல இருந்து பார்த்து அவனுக்கு அப்படியே ராஷ்பர் அடிச்சுல இருந்து பார்த்து ஆஃப் சைடு பண்றாங்க. டேய் அதுக்கப்புறம் பேட்டர்ன் ஆஃப் பிளே பாருங்கடா. அதுக்கப்புறம் அந்த பிளேயர் அடிக்குது, அதுக்கப்புறம் ஆல்மோ அடிச்சுதான்டா அவனுக்கு பாஸ் வருது. என்னடா ஐயோ. ஆல்மோக்கு எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையிலேயே அவன் கொடுத்ததுலேயே ரொம்ப ஈஸியான அசிஸ்ட் இந்த கேம் தான் நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து லமீனுக்கு கொடுத்த அந்த சைடுவேஸ் பாஸ். அது ஆமா, அந்த அந்த கோலை பத்திலாம் அடுத்து அப்படியே கோலுக்கு போவோம், வேற எதுவும் இல்லைன்னா. நீங்களே அப்படியே போங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த கோலை பத்தி நான் பேசி ஆகணுங்க. என்ன ஐயோ அப்பா சாமி. அதாவது இது வந்து ஒரு 5th மேட்ச்னு நினைக்கிறேன் லமீனோட கன்சிக்யூட்டிவா கோல் அடிக்கிறது வந்து. எந்த ஒரு ஒரு குவாலிட்டி வந்து அவன்கிட்ட கொஞ்சம் வந்து இன்னும் அந்த ஆன் பாயிண்ட்க்கு வரல அப்படின்னு இருக்கோம் நான் பேசினமோ, அது வந்து இப்ப அவனுக்கு வந்து அங்கதான் போயிட்டு இருக்கு. இன்னும் நான் ஃபுல்லா வந்துருச்சு அப்படிதான்டா அப்படின்னு சொல்ல வரல நானு. இஸ் கோயிங் தேர். இப்போ அந்த கோலு எல்லாருமே நினைச்சது அவன் லெஃப்ட் கார்னருக்கு அடிப்பான் அப்படின்னு தான், கேர்ள் பண்ண போறான் அப்படிங்கிறது தான். ஒரு பையன் நினைச்சிருக்க மாட்டான் அவன் வந்து ரைட் கார்னர்ல அடிக்க போறான் அப்படின்னு. இன்க்ளூடிங் மை செல்ஃப், இன்க்ளூடிங் எவ்ரி ஒன் அவுட் சைட் த பிச், ஈவன் த கோல் கீப்பர். அவனும் ரைட் சக்கம் போயிட்டான். ஆனா அந்த இன்ச்சு ஒரு யோசிச்சு டக்குன்னு ரைட்ல அடிச்சான் பாத்தீங்களா. ஆனா செதறிட்டேன். என்ன கம்போஷருங்க, என்ன ஒரு 18 வயசு ஒரு பையனால எப்படி இவ்வளோ ஒரு கம்போஷரா இத்தனை டாப் லீக்ல வந்து ப்ரோ 18 வயசுல அவன் வந்து கெரியர்ல வந்து 100 G வைக்க போறான் ப்ரோ. எத்தனை பிளேயர் ரிட்டையர் ஆயிட்டு ஒன்னும் வைக்காம இருக்காங்க அவ்வளோ. 18 வயசுல 16 எண்டுல 17ல இருந்து ஃபுல்லா விளையாட ஆரம்பிச்சான். 18 வயசுல 100 G கிளப் அண்ட் கண்ட்ரி. இன்னும் ஒரு 5-6 இது வந்துன்னா வந்துடும். என்ன இது வந்து இட்ஸ் பியாண்ட் ரியாலிட்டிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது வந்து நம்ம வந்து ஐ டோன்ட் திங்க் வி ஆர் கிவிங், நம்ம வந்து யூஸ் டு ஆயிட்டோம். லமீன் நான் பண்ணிடுவான்பா அப்படின்ற மாதிரியான ஒரு மோடு நம்ம போயிட்டோம். ஏன்னா அந்த லெவல்ல இப்ப ஆயிட்டான். இப்ப எப்படி நம்ம மெஸ்ஸி ரொனால்டோ மெஸ்ஸி கோலா டே அது நடக்கிறது தானடா, காலைல வெயில் அடிக்கிற மாதிரி மெஸ்ஸி கோல் வரும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஜோன்ல கோல் அசிஸ்டா லமீனா ஏதாவது பண்றானா, அது பண்ணதான்டா செய்வான் அவன், அந்த மாதிரியான ஐட்டம்பா. அந்த மாதிரியான ஒரு மோடுக்கு நம்ம போயிட்டோம். நான் சுத்தி இருக்கிறவங்களாம் இது ரொம்ப நார்மல் ஆகிட்டாங்க. அது வந்து நார்மலே இல்ல ஆக்சுவலா பார்த்தா. இவன் வாட் எவர் ஹி இஸ் டூயிங் இஸ் அப்நார்மல். இது ஒரு 18 இயர் கிட் வந்து இந்த மாதிரி பண்ணவே கூடாது. 18 இயர் கிட் எல்லாம் வந்து ஐயோ கேம் டைம் கிடைக்கலையே, நம்ம சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியலையே அப்படின்னு லோன் போயிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் வந்து எனக்கு வந்து வேற லெவலுங்க, அவ்வளவுதான் சொல்லணும். வந்து வி ஷுட் பி கிரேட்ஃபுல். நம்ம வந்து என்னைக்கோ பண்ண புண்ணியம் வந்து நம்ம கிளப் என்னைக்கோ எந்தமோ புண்ணியம் பண்ணிருக்கு. அதனால வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி நடக்குது. ஸோ வந்து அம்புலா நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏத்துக்கிட்டு போக வேண்டியதான். ஸோ தெரிச்சிட்டேன் நான், அந்த கோலுக்கு தெரிச்சிட்டேன். இல்ல அவனோட இப்போ அவன் கரியர் ஸ்டேட்ல அவன்கிட்ட இருக்க கரண்ட் கோல் கேட்டலாக் இஸ் சம்திங் மோஸ்ட் பிளேயர்ஸ் ஹூ ஆர் ரிட்டையரிங் வில் பி ப்ரௌட் ஆஃப். அப்படி ஒரு கோல் கேட்டலாக் வச்சிருக்கான். அசிஸ்ட் கேட்டலாக் அதை விட பயங்கரம். என்ன அது, நீங்க அந்த ஹாஃப் டைம்க்கு முன்னாடி ஒரு ஓபன் போஸ்ட் மிஸ் பண்ணான், ஓபன் கோல். அதை மிஸ் பண்ணிட்டு இது ஒருத்த அடிக்கிறான் அப்படின்னா எனக்கு என்ன எனக்கு ஆக்சுவலா நீங்க சொன்னது கரெக்ட். அவன் அடிச்சது ஒரு வண்டர் கோல்ங்கிறது எனக்கு வந்து ஹிட்டே ஆகல. ஏன்னா எனக்கு வந்து லமீன் தானே அடிச்சான் அப்படின்ட்டு இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவன் ரியல் மேட்ரிட் ஃபேனு, அவன் என்னடா லமீன் இப்படி கோல் அடிக்கிறான் அப்படின்னு எனக்கு மெசேஜ் போட்டான். எனக்கு அப்பதான் வந்து அதோட மேக்னிடியூட் புரிஞ்சு. ஆமா, ஏன்னா எனக்கு அது வந்து ஒரு சரி லமீன் இத பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட். என்னன்னா இத நம்ம பார்சிலோனா ஃபேன்ஸ் நமக்கு தெரியுது ஓகே. மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்பால் வேர்ல்டே வந்து இது நார்மல் ஓகேப்பா, லமீன் யமால் பண்றது லமீன் யமால்பா அப்படின்ட்டு போயிடுறாங்க இப்பெல்லாம். ஸோ அந்த லெவல்ல அவனோட இது போயிடுச்சுன்ற நான் வந்து ஒரு ஸ்டாச்சர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்டாச்சரு ப்ரோ. இன்னொரு ஸ்டாட் ஒன்று பார்த்தேன். 18 இயர்ஸ்ல வந்து எம்பாப்பே கோல் இதை தாண்டறதுக்கு அவனுக்கு இன்னும் 4 கோல் தான் தேவையாம். 18 இயர்ஸ்ல எம்பாப்பே அடிச்ச கோலுக்கும் இப்போ 18 இயர்ஸ்ல லமீன் எவ்வளவு கோல் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற 21st செஞ்சுரியில இது வந்து இன்னும் 4 கோல் அடிச்சானா he will surpass எம்பாப்பே bro. This kid isn't even properly learned how to score. That is the truth. சரியா, இவனுக்கு வந்து இன்னும் எப்படி இன்னும் பாயிண்ட் பிளாக்ல ஸ்கோர் பண்ணணும், எந்த மாதிரி டாப்பிங் எல்லாம் பண்ணணும், சரியான எந்த பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு உனக்கு ஒன்றும் தெரியாது. இதுவும் தெரிய வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அடிக்கடி பட் அது லமீனோட கோல் அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம அகாடமி பாயோட நெக்ஸ்ட் கோல் மார்க் பர்னால்.
நம்ம சொன்ன மாதிரி அங்காரா பர்னால் தான் வந்து அந்த கோலு. அண்ட் 3-0 அப்படின்னு நம்ம இந்த மயோர்கா கேம் முடிக்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு டாபிக் வந்து நம்ம போன ஃபியூ வீடியோஸில் மிஸ் பண்ணது வந்து நம்ம ஃபியூ பி டீம் சைனிங்ஸ் இந்த ஜான்வரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ. அண்ட் இது வந்து எல்லாரும் என்ன சொல்கிறது, நம்ம சைன் பண்ண யாருமே வந்து ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ் கிடையாது. எல்லாரும் வந்து நம்ம பி டீமுக்கு தான் வந்து இப்போதைக்கு சைன் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய பேர் கேட்டாங்க ஏன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டீம் சைனிங்ஸ் பண்ணாமல் பி டீமில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இந்த அது ஒன்று. பட் நீங்கள் ஒரு ஸ்டாட் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில. பட் நம்ம லாஸ்ட் சீசன் மட்டுமே 60 மில்லியன் வந்து பி டீம் பிளேயர் சேல்ஸ்லேயே வந்து நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஸ்குவாடே வந்து ரொம்ப டிப்ளீட்டடாக இருக்கு. ப்ளஸ் நம்ம நிறைய பிளேயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டீமுக்கும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு கால் அப் பண்ணுறதுனால ஸ்குவாடே ரொம்ப டிப்ளீட்டடாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதனால வந்து சரி மனசை தேத்திக்கிறதுக்கு ஒரு 3 சைனிங் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பி டீமுக்கு வந்து 3 சைனிங் கொடுத்துருக்காங்க. பட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா வந்து ஆப்வியஸ்லி வருவோம், பிளேயர் பை பிளேயர் வருவோம். பட் ஐ லைக் த அப்ரோச் தட் நம்ம ஃபர்ஸ்ட் டீமில் என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் டீமில் வந்து ஒரு லெஃப்ட் சென்டர் பேக்கு, கொஞ்சம் டாலான ஒரு சென்டர் பேக் தேவை. சரி வேற என்ன பொசிஷன் நம்மளுக்கு வீக்காக இருக்குது? ஸ்ட்ரைக்கர். ஓகே ஸ்ட்ரைக்கர் கொஞ்சம் டால் கோல் ஸ்கோரிங் ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சுட்டு தான் பிளேயர்ஸ் டார்கெட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. பிரணவ் ப்ரோ கொஞ்சம் டெப்த்தாக சொல்கிறீங்களா என்ன பிளேயர் சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு? ஆமா மக்களே, ஏன்னா இவங்க 2 பேரும் தான் ரிசர்ச்ல மட்டும் இருந்தாங்க, எனக்கு ஒன்றும் தெரியல இதை பத்தி. நான் சும்மா நுழைஞ்சுக்கிறேன். முதல்ல ராகவ் கேட்ட கேள்விக்கு வந்து ஜான் லப்போட்டா வந்து வடிவேல் மாதிரி பாக்கெட்டை கழட்டி வெளியே காமிக்கிற மாதிரி எனக்கு மைண்ட்ல ஒரு ஜிஃப் வந்துச்சு. கோயிங் டு த சைனிங்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சைனிங்னா வந்து எனக்கு தெரிஞ்ச அது வந்து ஹம்சா அப்துல் கரீம். ஸோ ஹம்சா அப்துல் கரீம் வந்து இஜிப்சியன் ஸ்ட்ரைக்கர் ஹூ வி ஹவ் சைன்ட் ஃப்ரம் அல் அலி. ஸோ குட்டி சாலான்னு சொல்லுங்க. குட்டி சாலா இஜிப்சியன்னாலே நம்ம மைண்ட் சாலாக்கு தான் போகுது. மார்முஸ் கூட போலாம். இல்ல நான் கிளிப்ஸ் நிறைய பார்த்தேன். கிளிப்ஸ் பார்த்த வரைக்கும் வந்துட்டு நல்ல பால் ஸ்ட்ரைக்கிங் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. வெரி வெரி கிளீன் பால் ஸ்ட்ரைக்கிங் எஸ்பெஷலி அட் அ யங் ஏஜ். பட் அகெயின் ஃபார் ஃப்ரம் த ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். என்னை பொறுத்தளவுல வந்து அட்லீஸ்ட் இன்னொரு 6 months to 1 year ஆகும் பிஃபோர் ஹி. எந்த மாதிரியான ஒரு பிளேயர் வேணும் எனக்கு தெரியல, நீங்க தான் பார்த்தேன்னு சொன்னீங்க. ஒரு ஹோல்ட் அப் பண்ணியான ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கரா இல்ல ஒரு ஈசாக் மாதிரியான மோல்டா? இல்ல எனக்கு வந்து இவன் வந்து ஸ்டாண்ட் லார்சன் மாதிரி ஒரு மோட்ல தெரியுறான். ஸ்டாண்ட் லார்சன் விளையாடி பார்த்திருக்கீங்களா? ஆமா, இப்போ கிறிஸ்டல் பேலஸ் போறான். he is not out and out a pacey striker. He is not a hold up striker also, but நல்ல பிசிக்கலா இருக்கான். and he is able to run well. நல்ல ரன்னிங் பவர் இருக்கு. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி a Lewandowski ப்ரொஃபைல். பட் ஒரு அந்த அவனோட அந்த பாக்ஸ் இன்ஸ்டிங்க்ட் வந்து நிறைய வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கரோட இன்ஸ்டிங்க்ட் மாதிரி இருக்கு. அதுதான் வந்து ஆப்வியஸ்லி நான் ஃபாலோ பண்றதெல்லாம் பார்சா ஃபேன் பேஜ், கட் பண்ணி போடுறதெல்லாம் அவனோட நல்ல மூமெண்டா தான் போட்டிருப்பாங்க. ஸோ வி ஹேவ் டு டேக் இட் வித் a pinch of salt. பட் அதுதான் என்ன பொறுத்தளவுல. என்ன நினைக்கிறீங்க நீங்க 2 பேரும்? வருவான்னு நினைக்கிறீங்களா? பிரேக் அவுட் பண்ணி உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சரி, நான் வந்து பிரிட்டெண்டிங் டு பி அன் எக்ஸ்பர்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனஸ்டா கேஸ் சொல்லணும்னா தெரியாது தான். 3 சைனிங்கும் இது தெரியாது தான். நம்ம வந்து மேபி இப்போ லைக் இந்த சீசன் ஹாஃப் த சீசன் விச் இஸ் லெஃப்ட், இப்போ இந்த ஜான்வரியிலேருந்து நம்ம மே ஜூன் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க எப்படி. ஆப்வியஸ்லி அதுக்காக தான் வந்து இப்போ ஹம்சா அப்துல் கரீம்லாம் ஐ திங்க் வி சைன்ட் ஹிம் ஆன் லோன் தான். வி ஹவன்ட் சைன்ட் ஹிம் பர்மனென்ட்லி. ஸோ அந்த 6 months சரி என்ன பண்ணுறான், செட் ஆகுறானா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு மேபி வில் கோ ஃபார் ஹிம். ஆர் இல்லைனா சம்மரில் வந்து மேபி ஒரு ஃபர்ஸ்ட் டீம் ஸ்ட்ரைக்கருக்கு போவாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி லைக் நம்ம பார்த்தது வந்து எல்லாமே நம்ம ஃபேன் பேஜ் போடுற கிளிப்ஸு. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா வந்து நம்ம எந்த பிளேயரே வேணாலும் நீங்கள் வந்து வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் மாதிரி கம்படிஷன் போடலாம். ஸோ அப்படி இருக்கும் போது ரியல் கேம்ஸ் பர்ஃபார்மன்ஸஸில் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டினாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் ஃப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இஃப் அ பிளேயர் ஹேஸ் குவாலிட்டி ஹி வில் டெஃபினெட்லி கால் இம் அப் குவிக்லி டு த ஃபர்ஸ்ட் டீம். அவன் ஸ்குவாடில் வரானோ இல்லையோ ட்ரைனிங்காவது வந்து அவன் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் டீமில் வந்துடுவான். ஸோ இன்கேஸ் இந்த 3 players வந்து
குவாலிட்டியாக இருக்காங்க அப்படின்னா we can definitely maybe see them in first team training by this season end. ஸோ அதுதான் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். பட் நம்ம மித்த 2 சைனிங் பற்றியும் பேசிடுவோமா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் சைனிங் வந்து பேட்ரிசியோ பசிபிகோ. ஹீஸ் அ பிளேயர் ஹீஸ் அன் உருகுவேன் லெஃப்ட் பேக், லெஃப்ட் சென்டர் பேக், லெஃப்ட் ஃபுட்டட் பிளேயர். உருகுவேன்னு சொன்னாலே லைட்டான இல்ல ஆன் பேப்பர் அட்லீஸ்ட் ட்ராமா புரியுது. ஆன் பேப்பர் அட்லீஸ்ட் த மோஸ்ட் ரெடி ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்னா இவன் தான். ஏன்னா இவன் ஆல்ரெடி வந்துட்டு சீனியர் அப்பியரன்சஸ் நிறைய பண்ணியிருக்கான். அண்ட் ஹி இஸ் ஆல்சோ பின் ட்ரைனிங் வித் மார்செலோ பியல்சாஸ் சீனியர் ஸ்குவாட் ஃபார் த பாஸ்ட் 1 year. ஸோ கொஞ்சம் பாசிட்டிவா சொல்றீங்களே. இல்ல பட் என்ன பொறுத்தளவுல இவனை ஒரு லெஃப்ட் பேக்கா பார்க்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அவன் இப்போ இருக்கிற ஸ்டேஜ், இப்போ இருக்கிற லீக் குவாலிட்டிக்கு அவன் லெஃப்ட் பேக் ஆடிக்கிட்டு இருக்கான். பட் he is very physical. He reminds me more of Gerard Martin. ஐயா not in terms of pedigree, குவாலிட்டி இல்ல பட் ஸ்டைல் ஆஃப் பிளே. நான் ஸ்டைல் சொல்றேன். அவன் வந்து அவ்வளவு எக்ஸ்ப்ளோசிவா முன்னாடி போற மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் ஐ ஃபீல் அவன் வந்து ஒரு சென்டர் பேக்கா அவன் பாக்குறதுக்கே நல்ல பிசிக்கலா நல்ல ஒரு எல்சிபி மாதிரி யூஸ் பண்ணலாம்ன்றீங்க. ஆமா, ஒரு எல்சிபி. நம்ம பேக் 3 ஆட போறது இல்ல. பேக் 3 ஆடுனா பெர்ஃபெக்ட் லெஃப்ட் அவுட் சைட் சென்டர் பேக் ப்ரொஃபைல் அவன் ஆக்சுவலா. பட் இப்போ இருக்கிற டீம்ல வந்து லெஃப்ட் சென்டர் பேக் தான் வந்து என்ன பொறுத்தளவுல அவனோட பெஸ்ட் பொசிஷனா இருக்கும். லெஃப்ட் பேக்கா வாங்கியிருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரியல. அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். பட் இவங்கிட்ட தான் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த 3 பேர்ல. அண்ட் கமிங் டு இவன் பேர் எனக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது தெரியல. ஆன்ஸ்டீன். ஆமா, டேவிட் ஆன்ஸ்டீன் மாதிரி பேர் வச்சிருக்காங்க. ஆனா he is a Dutch center back again very. நீங்க ராகவ் ப்ரோ சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப கிளியரா ப்ரொஃபைல்ஸ் டார்கெட் பண்ணிருக்காங்க. again another left footed player. நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்க டெபிசிட். அண்ட் he looks very very comfortable on the ball. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஐ கேச்சிங்கா இருந்துச்சு. அவன் கிட்ட பார்த்த கிளிப்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஏதோ இந்த லாமாசியால இருந்து வந்த சென்டர் பேக் மாதிரி வெரி வெரி கம்ஃபர்டபுள் on the ball. pretty well built and duelsலாம் நீட்டா தான் வின் பண்ணிட்டு தான். பட் அகைன் ஐ திங்க் இட் will take some time for him to be first team ready. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சதுல இருந்து. ஏன்னா கொஞ்சம் டென்டேட்டிவா அந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் வந்து டிஃபென்சிவா ஷேக்கியா அந்த மாதிரி இருந்துச்சு. பால்ல பிரச்சனையே இல்லை, டிஃபென்சிவா ஷேக்கியா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் மைட் டேக் டைம் ஃபார் him to be first team ready. இதுதான் வந்து என்னுடைய என் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒப்பீனியன்ஸ். ஐ திங்க். அண்ட் இது தவிர வந்து இன்னும் மேபி டூ மோர் பிளேயர்ஸ் நம்ம டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம் விச் ஹஸ் நாட் அஃபிஷியலி டன். ஒன்று வந்து அகெயின் ரூட் நிஸ்டாட்னு ஒரு பிளேயர், டச் பிளேயர். அகெயின் சேம் ப்ரொஃபைல் ஆஃப் சென்டர் பேக்ஸ் நம்ம டார்கெட் பண்ணுறது. அண்ட் நம்ம அஜய் டவாரெஸ்னு நார்வேஜ்லேருந்து ஒரு பிளேயர், ரைட் ஃபுட்டட் லெஃப்ட் விங்கர். ஸோ அதுவும் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ லுக்ஸ் லைக் நம்ம strategy is to go for low budget high potential players who may. இப்போ இதுல இருந்து இந்த 4-5 பிளேயர்ல இருந்து நம்மளுக்கு 2 பிளேயர் வந்தா கூட ஒரு சைனிங் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டீமுக்கு குறைஞ்சிரும். ஸோ லெட்ஸ் சே இந்த 3 சென்டர் பேக்ல வந்து ஒரு சென்டர் பேக் கூட கிளிக் ஆயிட்டான் அப்படின்னா வந்து we can maybe not go for a center back and go more for a striker. ஸோ அப்படி இருக்கும் போது ஐ எம் வெரி ஹாப்பி வித் நம்ம ஸ்கவுட்டிங் டிபார்ட்மெண்ட் இன் தட் வே தட் ஓகே சும்மா ரேண்டமாக சரி யூத் ப்ராஸ்பெக்ட் சைன் பண்ணாமல் நம்ம தேவையான ப்ரொஃபைல்க்கு பிளேயர்ஸ்க்காக வந்து நம்ம டார்கெட் பண்ணிக்கிறது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன சொல்கிறது, இட்ஸ் டூ சூன் டு சே எனி வேர்டிக்ட். நான் வந்து எதுவும் ப்ரிட்டன் பண்ணி இவன் அப்படி வந்துடுவான், இவன் அந்த லெவல் இந்த லெவல்னு சொல்ல மாட்டேன். பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி அட் த எண்ட் ஆஃப் த சீசன் நம்மளுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும் தட் எப்படி செட் ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது. பட் ஓகே, ஆன் தட் நோட் நம்ம வந்து பி டீம் சைனிங்ஸ் பற்றி பேசியாச்சு. அண்ட் லாஸ்ட் சொல்லுங்க. இல்ல இப்போ ட்விட்டர்ல பேசுற மாதிரி பேசணும் அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம வந்து செகண்ட் கமிங் ஆஃப் ஃபேன்சிக், செகண்ட் கமிங் ஆஃப் அரௌஜோன்னு என்னால சொல்ல முடியாது. பட் அப்படி பேசலாம், பட் there will be misleading expectations. ஆமா, ஜெரார்ட் மால்டினின்ற மால்டினி ரீஜன் அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லலாம். பட்
நம்ம இந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஆல்ரெடி 50 மினிட்ஸ் போயிட்டோம். பட் நம்ம இப்போதான் வந்து மெயின் டாபிக்கே வரோம். அது வந்து நம்ம கோப்பா டெல்ரே செமிஃபைனல்ஸ் மக்களே. அண்ட் ரெண்டு சைடும் வந்து ரேண்டம் ட்ரான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்க்க வந்து ரேண்டம் ட்ரா மாதிரி தெரியல. ரெண்டு சைடும் வந்து ஒரு போட்ட மாதிரி தான் இருக்கு. நல்லா பார்த்து போட்டிருக்காங்க ரெண்டு சைடு ட்ராவும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்க் டார்பி, நம்ம பில்பாவும் நம்ம சொஷேடாடும் வந்து ஆடுறாங்க ஒரு செமிஃபைனலில். ரெண்டாவது செமிஃபைனல் நம்ம செமிஃபைனல் வந்து பார்சா அத்லட்டிகோ மட்ரிட். அத்லட்டிகோ மட்ரிட் வந்து போன ரவுண்டு பெட்டிஸை வந்து தம்சம் பண்ணிட்டு ஃபைனல் அப்படின்னு பொழந்துட்டு வந்திருக்காங்க போன ரவுண்டில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அத்லட்டிகோ மட்ரிட் பற்றி கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓவரால் கேம் ப்ரிவ்யூ பற்றி போகலாம். அத்லட்டிகோ மட்ரிட் ஆப்வியஸ்லி ஒரு நியூ சைனிங் வந்திருக்காங்க அத்லட்டிகோ மட்ரிடுக்கு, அடிமோலா லுக்மன். நம்ம வந்து நம்ம சம்மர் டிரான்ஸ்ஃபர்ஸில் பேசிகிட்டு இருக்கும் போது லுக்மன் பற்றி நம்ம பேசினோம். தட் குட் பி அ பொட்டென்ஷியல் லெஃப்ட் விங் டார்கெட் நம்மளுக்கு அப்படின்னு. அண்ட் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஜான்வரியில் வந்து லுக்மன் ஹஸ் மூவ்ட் அத்லட்டிகோ மட்ரிடில். அண்ட் டெபியூ பர்ஃபார்மன்ஸே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அத்லட்டிகோ மட்ரிட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீசன் ஓவராலாக அத்லட்டிகோ மட்ரிட் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது? யாரு போறா? நான் போட்டேன் ஃபர்ஸ்ட். அத்லட்டிகோ மட்ரிட் வந்து ஸ்டார்ட் பண்ண விதம் வந்து பயங்கர ஸ்லோவா இருந்தது. ஏன்னா வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 6-7 கேம்ல வந்து ஒரு வின் எடுக்கவே தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. நான் அப்ப என்ன நினைச்சேன் அப்படின்னா வந்து இஸ் திஸ் த எண்ட் ஆஃப் சிமியோனேன்ற அளவுக்கு வந்து பேச்சு போயிட்டு இருந்தது. நானும் வந்து அதை வந்து பையன் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. என்னடா அது இந்த அளவு போயிட்டு இருக்கே, ஒரு மேல வந்து அந்த ஏன்னா ஒரு ஒரு கோச் வந்து ஒரு 12 வருஷம் ஒரு ஒரு கண்டிஜென்ட்ல இருக்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. எஸ்பெஷலி இன் ஃபுட்பால்ல வந்து இட்ஸ் லாங் டைம். அவன் வந்து சட்டப்படி இப்போ ஆக்சுவலா பார்த்தா அத்லட்டிகோ மட்ரிட் வெரி வெரி அன்லக்கி டீம் when it comes to எஸ்பெஷலி சாம்பியன்ஸ் லீக். அவங்க 2 சாம்பியன்ஸ் ஜெயிக்க வேண்டியது, அதை வந்து ஜெயிக்க விடாம தடுத்தது வந்து அவங்களோட ஆர்ச் ரைவல்ஸ் ரியல் மட்ரிட். ஒன்னு வந்து அந்த 93rd மினிட்ல, இன்னொன்னு வந்து அந்த 2017 வந்து இன்னொரு முறை ஜெயிச்சாங்க. ஸோ வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு டீமை வந்து பில்ட் பண்ணி வச்சிருந்தான் சிமியோனே. ஆனா ஆஃப் லேட்டா ஒரு 2-3 இயர்ஸா வந்து சாம்பியன்ஸ் லீக்ல வந்து அவங்களால பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதே மாதிரி லீக்லயும் வந்து அவங்க கடைசியா லீக் ஜெயிச்சதுக்கு அப்புறமே ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த ஆல்வரஸ் சைனிங் எல்லாம் பண்ணாங்க, ஓரளவு இதுவா இருந்தாங்க. ஆனா வந்து ஒரு இதுவா அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அந்த டாப் 2 வந்து டாப் அந்த 3லயே தான் இருக்காங்க. ஒரு 3 சீசனா வந்து அந்த 3 தாண்டி அவங்களால மேலேயே வர முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சீசன் வந்து ஒரு ஒரு ரஃப்பான ஒரு ஷார்ட்டா தான் இருந்தது அவங்களுக்கு. ஆல்வர்ஸும் வந்து இந்த இந்த சீசன் வந்து இன்னும் அந்த போன சீசன்ல காமிச்ச ஆல்வர்ஸ் இந்த சீசன்ல நம்ம ஒன்றும் பார்க்கல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 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 பயங்கர ஒரு டர்ன் ஓவர் கொடுத்தான் சிமியோனை வந்து. எஸ்பெஷலி வந்து மெட்ரிடை வந்து 5-2 அப்படின்னு ஜெயிச்சதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து லீக்ல பெர்ஃபார்ம் பண்ணதா இருக்கட்டும், கண்டினியூஸா கான்ஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் வந்து சூப்பர் கோப்பால வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ரியல் மேட்ரிடோட அதை வந்து அந்த சொர்லாத்து காமெடி பண்ணி நிறைய சான்ஸ் மிஸ் பண்ணி அவங்க தோத்திருந்தா கூட நல்ல கேம் ஆடினாங்க அவங்க வந்து. அப்புறம் ரியல் மேட்ரிட் ஆப்வியஸா குவாலிட்டியில அவங்க பீட் பண்ணிட்டாங்க. பட் ஒரு நல்ல ஒரு ஃபைட் கொடுத்தாங்க. இப்ப வந்து அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பெரிய தலை 2 தலையில ஒரு தலை போயிடுச்சு ரியல் மேட்ரிட் கோப்பா டெல் ரேல இருந்து. இப்போ இருக்கிறது பார்சலோனா மட்டும்தான். இது வந்து கோப்பா டெல் ரே ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு இதை விட ஒரு சான்ஸ் கிடைக்கவே கிடையாது. ஸோ வந்து இந்த சான்ஸை வந்து அவன் வந்து எப்படி கேபிட்டலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பெரிய சைனிங்லாம் அவங்க பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நான். எஸ்பெஷலி வந்து லுக்மேன் சைனிங்லாம் வந்து ஒரு என்னதான் வந்து லுக்மேன் வந்து ஒரு பெரிய பேசும் பொருளா இல்ல அப்படின்னா கூட ஒரு லாஸ்ட் சீசன் வந்து அவன் அட்டலாண்டால வேற மாதிரி ஆட்டுறான். அவன் வந்து ஒரு அந்த சின்ன ஒரு ரயட் போயிட்டு இருந்தது அவனுக்கும் அந்த கோச்சுக்கும். ஸோ அதனால வந்து அந்த காஸ்பரினின்னு நினைக்கிறேன், காஸ்பரினியா கோச் வரேன் காஸ்பரினி தானே. ஸோ அவனுக்கும் அது போயிட்டு இருந்தனால வந்து அவனோட அந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் குறைய இருந்துச்சு. என்னடா இவன் ஆட்டிடியூட் பிரச்சனையா, என்னடா கதை இது அப்படிங்கிறதுக்காக. அதனாலதான் வந்து பெரிய கிளப் பார்சலோனாவா இருக்கட்டும், ஈவன் மேன் சிட்டியுமே பார்த்துட்டு இருந்தாங்க அவனை வந்து. ஸோ அவங்களுமே வந்து இப்போ போகாததுக்கு காரணமே வந்து இவன் கொஞ்சம் ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருக்கோ அப்படிங்கிறதுக்காக தான் போல. ஸோ அப்படி இருக்கும்போது அட்லட்டிகோ மட்ரிட் போய் அவனை வந்து ஸ்கூப் பண்ணிட்டு வந்தது வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு சிமியோனே பாலுக்கு வந்து ஒரு பேஸ்ல அட்டாக் பண்றதா இருக்கட்டும், ஒரு பேஸை வச்சு அடிக்கிறதுக்கா இருக்கட்டும், ஒரு 4-4-2 போட்டா அந்த ஒரு அந்த 4-4ல வந்து அந்த லெஃப்ட் அந்த இதுல இருக்கிறதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஆளு வேணும்னா பின்னாடி வந்து ஆடுவான், அப் அண்ட் டவுன் ரன் கொடுக்க முடியும், ட்ரிக்கரியும் இருக்கு, எல்லாமே இருக்கு வந்து அவனுக்கு வந்து அந்த மோல்டுல வந்து. எஸ்பெஷலி அந்த பெட்டிஸ் கேம்ல வந்து லாஸ்ட் கேம் வந்து புரட்டி எடுத்துதான் அவன் வந்து ட்ரிக்கரியா இருக்கட்டும், முன்னாடி போய் பாலை வந்து கன்வெர்ட் பண்ணி
வெளியவும் போறான் உள்ளேயும் வரான். ஸோ என்ன அந்த ஒரு புது டீமுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ரஷ்டியே இல்ல லுக்மனுக்கு வந்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் வந்து இருக்கும்போது என்னைக்குமே ஒரு த்ரெட்டா தான் இருப்பானுங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா செகண்ட் லெக் நம்ம ஹோம்ல ஆடுறோம். ஃபர்ஸ்ட் ஹோம் அட்லட்டிகோவே, செகண்ட் லெக் ஆடுறோம். இதே மாதிரி இருந்தாலும் அட்லட்டிகோ கிட்ட என்ன ஒரு பிரச்சனையா இருக்கு இந்த சீசன் அப்படின்னா கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருக்கானுங்க. என்னதான் வந்து ஃபைனல் ஜெயிச்சா கூட பெட்டிஸோட ஹோம்ல 1-0 தோத்துருக்காங்க லாலிகால. ஸோ வந்து நான் என்ன நினைச்சேன்னா பெட்டிஸ் ரொம்ப வந்து பெட்டிஸ் வேற நோவே இருந்த கேம் ஆக்சுவலா அந்த கோப்பா டெல் ரேல ஹோம்ல ஆடும்போது ஹோம்ல ஆடுற மாதிரியே இல்ல. என்னதான் அது அவங்க ஹோம் இல்ல அப்படின்னா கூட அவங்க வந்து வேற ஒரு இடத்துல ஆடினாங்க. ஹோம்ல ஆடலாம், ஏன்னா ஹோம்ல ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால கத்தீட்ரல் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து. ஸோ வந்து இங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பெட்டிஸ் மாதிரி ஒரு 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 டீம் வந்து இந்த மாதிரி ஃபம்பிள் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவனுங்க எந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்டா இருக்கானுங்கன்னா மெட்ரோபாலிட்டன்ல வந்து 1-0 ஜெயிச்சிட்டானுங்க பெட்டிஸ். ஸோ இந்த இன்கன்சிஸ்டன்ஸை வச்சு இந்த நியூ சைனிங்கை வச்சு திருப்பி அந்த மிஷினை வந்து சிமியோனை ஓட வைப்பாரா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டினா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டிரா வருது. நம்ம வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லெக் வந்து மெட்ரோபாலிட்டன்ல ஆடுறோம், செகண்ட் லெக் வந்து மாஸ்டர்ல தான் ஆடுறோம். ஸோ வந்து இதான் அட்லட்டிகோட இது சீசன் வந்து இப்படிதான் போயிருக்கு. என்னதான் வந்து அங்கங்க கிளிம்ஸ் நல்லா காமிச்சிருந்தா கூட கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருக்காங்க. தேவைப்படுற இடத்துல வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் குறையுது, எஸ்பெஷலி இந்த சூப்பர் கோப்பா ஃபைனலா இருக்கட்டும், இந்த பெட்டிஸோட லாலிகா கேமா இருக்கட்டும். ஏன்னா வந்து லாலிகால வந்து ஸ்டம் பண்ண முடியாது, ஏன்னா வில்லாரியல் பின்னாடியே இருக்கானுங்க. நீ வந்து பின்னாடி பாயிண்ட் டிரா பண்ண வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை தான். ஸோ வந்து அட்லட்டிகோவோட இது இப்படிதான் இருக்கு. ஸோ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க கேம்ல? ஓகே, ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் சொன்ன இதுதான் இன்கன்சிஸ்டன்ட்டுங்கிறது தான் வந்து அவங்களோட சீசனோட சீசனை பெஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட் நினைக்கிறேன். ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க. பட் வென் தே ஹவ் பீன் குட் ரொம்பவே நல்லா ஆடி இருக்காங்க, அதுவுமே சொல்லி ஆகணும். அந்த கேம்ஸ் அவங்க வந்து ஜெயிச்ச கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பழைய அட்லெட்டிகோ மேட்ரிட்லாம் இந்த 5-0 4-0லாம் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். அதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ். பட் அதோட ஃப்ளிப் சைடு என்னன்னா வந்துட்டு அவங்க வந்து முந்தைய அளவுக்கு இப்போ டிஃபென்சிவ்லி ஸ்ட்ராங் கிடையாது. தே ஆர் ஸ்டில் டிஃபென்சிவ்லி சாலிட். பட் ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க சொன்ன பாயிண்ட், ஒரு பாயிண்ட்ல வந்து சிமியோன டீம் அட்லட்டிகோ 1-0 போயிட்டாங்க அப்படின்னா மேட்ச் முடிஞ்சிரா, அவன் விட மாட்டான்டா, முடிஞ்சு மேட்ச் சீல்டு அப்படின்னு எழுதி வச்சிடலாம். நீங்க சொன்ன பாயிண்ட் அதுக்கு தான் வருது. அதை மட்டும் நான் ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சேன். சாரி டு கண்டினியூ. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க லாஸ்ட் சீசன் செமிஃபைனல்லே பெஸ்ட் டெம்ப்ளேட் எடுத்து பாத்தீங்கன்னா 2 தடவை கன்சீட் பண்ணி 2 தடவை கம்பேக் பண்ணோம். அந்த இதுல 2 times we were trailing and 2 times ஃபர்ஸ்ட் மேட்ச் 2-0 போய்டுவோம், early-ஆவே 2 கோல் கன்சீட் பண்ணுவோம், கன்சீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்பேக் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த அட்லெட்டிகோ மேட்ரிடோட அந்த பழைய ஆரா இல்லை. நீங்க லூக்மன் பத்தி சொன்னீங்க, லூக்மன் லெஃப்ட்ல செமையா சூட் ஆவான்ட்டு. பட் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் நாளைக்கு என்னன்னா லூக்மன் வில் ஸ்டார்ட் த்ரூ த மிடில் தான் எனக்கு தோணுது. லூக்மன் வில் ஸ்டார்ட் வித் இவங்க கிரீஸ்மன் தான் ப்ரிஃபர் பண்றாங்க ஸ்ட்ரைக்கரா கோப்பா டெல் ரேல. லீக்ல வந்து தே கோ வித் ஆல்வரஸ், தே டோன்ட் ஸ்டார்ட் கிரீஸ்மன். பட் கோப்பா டெல் ரேல இப்போ வரைக்கும் தேவ் பீன் ஸ்டார்டிங் கிரீஸ்மன். ஸோ ஐ திங்க் லூக்மன் அண்ட் கிரீஸ்மன் வில் ஸ்டார்ட் as the striker partnership. ப்ளஸ் ஆல்வரஸ் வந்து ரொம்ப ஹீஸ் நாட் பின் கிரேட் ஃபார்ம், ஸோ ரெஸ்ட் கொடுக்கணும்னு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்களோட ஸ்ட்ரென்த்தே வந்து அந்த லெஃப்ட் அண்ட் ரைட், பீனா ஒரு சைடில் ஆடுவா அப்படி, அண்ட் சிமியோனே ஒரு சைடில் ஆடுவா அப்படி. பீனா வந்து அவன் வந்து ஒரு வேற லெவல் கிரியேட்டிவ் பிளேயர் ஆக்சுவலி. அவன் வந்து இப்போ இந்த சீசன் வந்து ரொம்ப மோசமா ஆடுறான் ப்ரோ. அந்த அவனோட ரோலை மாத்தி அவனை ஏதோ ஒரு லெஃப்ட் இது மாதிரி ஆக்கிட்டாங்க. பட் பீனா கிட்ட என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவனோட குவாலிட்டி என்னன்ட்டு. 1 பாஸ்ல அவனால கேமை மாத்திர முடியும். அதுவும் எஸ்பெஷலி வித் ஒரு ரன்னர் லைக் லூக்மன் முன்னாடி இருக்கும்போது அவனோட அந்த குவாலிட்டி வந்து இட் குட் பி அ டிஃபரன்ஸ் ஃபார் அட்லெட்டிகோ மேட்ரிட். அண்ட் ரைட்ல சிமியோனை பத்தி சொல்லவே வேண்டாம். அது வந்து டியோகோ சிமியோனை போய் லேப்ல போய் ஒரு பிளேயர் செஞ்சுட்டு வந்தா எப்படி இருப்பானோ அதே மாதிரி விளையாடுவான் அவன். அதனால அவனை பத்தி ஒன்றும் சொல்ல வேண்டாம். அண்ட் மற்றபடி நான் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் அன் ஈஸி கேம், அதுதான் வந்து உண்மை. அட்லெட்டிகோ மேட்ரிட் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி பிக் கேம்ஸில் வந்து அவங்க அந்த அக்கேஷனுக்கு வந்து ரைஸ் ஆவாங்க. அவங்க எப்பவுமே வந்து ரியல் மேட்ரிட் ஆடுற டைம் தவிர மற்ற டைம்லாம் நான் சொல்கிறேன், அந்த அந்த அக்கேஷனுக்கு ரைஸ் ஆவாங்க. ஸோ நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் since the second leg is at home, even a draw will be a good result tomorrow. tomorrow actually என்ன வெள்ளிக்கிழமை தான் நினைக்கிறேன்ல மேட்ச். வெள்ளிக்கிழமை தான். நான் tomorrowன்னு சொல்லிட்டு இருக்கேன், பட் வெள்ளிக்கிழமை தான். ராகவ் சொல்லு, ரொம்ப நேரம் அங்க பக்கம் ஏதோ பாத்துக்கிட்டு இருக்கியா? இது மியூட்
டீம் ஸ்டாட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க பெருசா வந்து கோல் ஸ்கோரிங்கே இந்த சீசன் வந்து மேக்ஸிமம் கோல்ஸ் இன் லாலிகா வந்து 7 கோல்ஸ் தான் அல்வாரஸ் அடிச்சிருக்கான், 7 கோல்ஸ் சொர்லாத் அடிச்சிருக்கான். ஸோ பெருசா கோல் ஸ்கோரிங் வைஸ் வந்து நீங்க என்ன பாருங்க, சொல்றது. எனக்கு தெரிஞ்சு ஆல்வரஸ் வந்து ஒரு 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 காரணமா தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்பதான் கொஞ்சம் பைசாவை குறைக்க முடியும், அப்பதான் கிளப் வருவானுங்க. மத்த கிளப் நம்ம கோல் அடிச்சோம்னா இவனுக்கு 150 கேட்பானுங்க, இவனும் வாரம் வாங்க மாட்டான் நம்மள அப்படின்னு ஒரு பிளான்ல தான் இருக்கான்னு நினைக்கிறேன். I know it, but I பார்சா can't பார்சா prove it ஏஜென்ட் சொல்லுவாங்க. அதான். எங்கேயாச்சும் பார்சலோனா பார்சலோனா ஏஜென்ட். கூட ஆடிஷன் ஆடிட போறான். ஐயோ பட் வேணாம்ப்பா. ஐ திங்க் இன்னொரு லைக் ஆன் பேப்பர் அவங்க டீம் வந்து செம சாலிடா இருக்கு. லைக் லுக்கிங் நீங்க பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்க்காம சரி ஆன் பேப்பர் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பாரியோஸ் சூப்பரா பண்ணிட்டு இருந்திருக்கான் அவங்களுக்கு இந்த சீசனு. அப்புறம் தே ஹாவ் ப்ராபப்ளி லைக் 2 வெரி குட் கிரியேட்டர்ஸ். அவங்களை கரெக்டாக யூஸ் தான் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒன்று தியாகோ அல்மாடா, இன்னொன்று வந்து அலெக்ஸ் பைனா. ரெண்டு பேரும் வந்து இம்ப்ரெசிவ் பிளேயர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொஃபைல், பட் வெரி வெரி அண்டர் யூட்டிலைஸ்ட் பை சிமியோனே இந்த சீசனு. அண்ட் டிஃபென்சிவ்லி ஆல்சோ தேர் மிஸ்ஸிங் பியூபிள். அவன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான் இது வரைக்கும். ஸோ அது ஆல்சோ இஸ் அ ஃபேக்டர் ஃபார் தெம். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து ஐ திங்க் தே டெஃபினெட்லி ஹாவ் த ஸ்குவாட் டு கம்பீட் இந்த சீசன். நம்ம லாலிகாவாக இருக்கட்டும், யூசிஎல்லாக இருக்கட்டும். ஏன்னா ஐ திங்க் அவுட் ஆஃப் த பிக் டீம்ஸ் இன் லாலிகா இவங்க தான் வந்து கொஞ்சம் சைனிங்ஸ் வந்து அவுட் ரைட் போய் கொஞ்சம் பிளேயர் சைன் பண்ணியிருக்காங்க இந்த சம்மரில். ஆனா வாங்கின 2-3 பிளேயரை மறுபடியும் வித்துட்டாங்கன்னு பார்த்தல. இல்லை ஐ திங்க் ராஷ்படோரியா இருக்கட்டும், அந்த கேலகரியும் வித்துட்டானுங்க. பட் ஐ திங்க் மித்த பிளேயர்ஸ் வந்து லைக் அவங்களுக்கு நல்லா செட் ஆயிருக்காங்க. இது மெயின்லி வந்து அவங்க இந்த actually நான் சீசன் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இது வந்து எதனாலன்னு நினைக்கிறீங்க? நீங்க வந்து இந்த மாதிரி பிளேயரை வாங்கிட்டு ஒரு 2 சீசன்லயே வந்து திரும்ப வித்துடுறது வந்து ஒருவேளை செட் ஆகலங்கிறதுனால விற்கிறாங்களா, இல்ல வந்து அந்த பிளேயர்ஸ் போகணுங்கிறதுனால சொல்றாங்களா, என்ன கதை? இல்ல ராஷ்படோரி வந்து எனக்கு தெரிஞ்சு, நான் போட்டுமா நீங்க போறீங்களா? நீங்க சொல்லுங்க. ராஷ்படோரி வந்து எனக்கு தெரிஞ்சு 100% செட் ஆகல இருந்தா வித்துருக்காங்க. கேலகர் என்ன பொறுத்தளவுல நான் படிச்ச வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா he wanted to go back to England. He was not a starter இங்க, but he was an important player. But he wanted to go back to England, especially World Cup வருது, இங்கிலாந்துல ஆடினா இன்னும் கொஞ்சம் பெட்டர் லைம் லைட் இருக்கும் அப்படிங்கறதுனால he wanted to go back to England னு படிச்சேன். So this is my understanding. யா பட் ஐ திங்க் அத்லெட்டிகோக்கு வந்து என்ன சொல்றது, இப்போ இந்த சீசன் சைனிங்ஸ் பண்ண பிளேயர்ஸ் வந்து இட் வாஸ் மோஸ்ட்லி ஃபார் டிஃபென்சிவ் கவர். ஹேங்கோவா இருக்கட்டும், ருகேரியா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து டிஃபென்சிவ்லி ஓவர் த இயர்ஸ் அவங்க அந்த மெயின் பிளேயர்ஸை ரீப்ளேஸ் பண்ணாமே ரொம்ப ஒரு மாதிரி ஷேக்கியா இருந்தாங்க. அண்ட் ஸோ டிஃபென்சிவ் சைனிங்ஸா வந்து 3 டிஃபென்சிவ் சைனிங் நினைக்கிறேன். உருகுவே சென்ட்ரல் பேக் வந்திருப்பானே, அவன் பேர் என்ன? அவங்க இல்ல ஹிமினஸ். அவனுமே வந்து இன் அண்ட் அவுட் ஆஃப் த டீம் தான் இருக்கான் இன்ஜுரினால. சோ அப்படி இருக்கும்போது அவங்க மெயினா டிஃபென்சிவ் சைனிங்ஸ் வந்து சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் ஆடா இருந்தா கூட சிமியோன டிஃபென்சிவ் யூனிட்ல ஃபிளாஸ் இருக்குங்க. அவன் வந்து கொஞ்சம் ஷேக்கியா தான் இருக்கானுங்க. அந்த ஒரு எப்பா இவன் தாண்டி கோலே போட முடியாதா, கஷ்டம்டா கிரியேட் பண்றதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிமியோனே பால் இல்ல இப்போ. அதான் உண்மை. அது வந்து பார்சலோனா மாதிரி ஒரு டீமுக்கு வந்து அது ரொம்ப பிரெட் அண்ட் பட்டர். நீ வந்து எய்தர் நீ வந்து ரொம்ப குட்டா இருக்கணும், இல்ல அப்படின்னா நீ அட்டாக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இவங்க வந்து ரெண்டுத்திலுமே கொஞ்சம் வந்து அறகுறையா தான் இருக்காங்க. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு என்னதான் இந்த இந்த எனக்கு என்ன பயம்னா, இந்த லுக்மேனும் குண்டே தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இவன் வேற கொஞ்சம் ட்ரிக்கர் காமிச்சாலே நம்மளால கொஞ்சம் பதுங்குறானே, இவன் வேற கொஞ்சம் புதுசா வந்திருக்கானே அப்படிங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கே தவிர. பட் மேட்ச் படி பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லெக்குமே எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு கேலகரை பார்த்தா ஒண்ணு தான் தோணுது, அவன் இங்கிலாந்து போகணும்னு நினைச்சதெல்லாம் ஓகே, போய் டாட்னமா ஜாயின் பண்ணுவான். ரைட் பிரணவத்து முடிவு பண்ணிட்டான். இப்ப டாட்னம் போக போறானுங்க. இதுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, தனி நபர் கருத்து இல்ல. அவங்களே திட்டிட்டு தான் இருக்காங்க அந்த சைனிங், அதனால அந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க நான் நினைச்சேன். நீ அந்த சைனிங்க திட்டினது பிரச்சனை இல்ல, போய் டாட்னம் பட் ஜோக்ஸ் அசைட் ஐ திங்க் ஒரு நம்ம போன சீசன் பார்த்த செமிஃபைனல் மாதிரி தான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கண்டிப்பா வந்து ஒரு எண்ட் டு எண்ட் கேம் தான் இருக்கும். ஒரு கோல் வந்துரும். சோலத் இருக்கானா? இன்ஜர்ட் நினைச்சேன். இல்ல ஐ திங்க் ஸ்குவாட்ல இருக்கான்னு நினைக்கிறேன். வந்துருவான். பார்சலோனா இதெல்லாம் வந்துருவான். அவனுக்கு ஏதோ 2 கேமுக்கு முன்னாடி ஏதோ ஒரு
மண்டல ஏதோ அடி வாங்கினா சம்திங் லைக் தட். பட் எனக்கு வந்து இது இன்ஜுரி லிஸ்ட்ல வந்து போடல. நீ இன்ஜுரி வேணா லிஸ்ட்ல பாரியா, வந்து பார்சலோனான்னு கேம் பாப்பான், எல்லாம் சரியாயிடும் அவனுக்கு. 300 கோல் வருவான் வருவான் கூண்டே 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 கீழே நின்றுப்பான். அவன் நின்னுட்டே கோல் அடிப்பான். ஜம்ப் கூட பண்ண தேவையில்லை. அவன் இருக்கிற ஹைட்டுக்கு வந்து நின்னுட்டே இப்படி கோல் அடிச்சிருவான் கோலுக்குள்ள. எனக்கு சார்லத்தை பார்த்தா நமக்கு எல்லாம் சரியான பயம் வரும், ஆனா நம்மளை விட ஒருத்தவங்க பயப்படுவாங்க. எனக்கு அதை நினைச்சாதான் சிரிப்பா இருக்கும். மேட்ரிடும் சரியான பயம் சார்லத்தை பார்த்தா. ஒரு ஹேட்ரிக் அடிச்சான் மேட்ரிட் கூட. ஹேட்ரிக்ல 4 கோல் அடிச்சான் அந்த கேம்ல. அவன் வந்து அந்த அந்த மாதிரி இந்த மாதிரி இருப்பான்னு நினைச்சிட்டு சரி இவன் ஒரு டாப் ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னா போய் டொக்கு டீம் கூட தான் வந்து முக்கிட்டு இருப்பான். மட்டும்தான் கோல் அடிப்பான். ஆமா, when the lights are bright bro will be there. அவ்வளவுதான். மத்த நேரத்துல எல்லாம் ப்ரோ வர மாட்டாரு. பட் ஓகே ஓகே, ஐ திங்க் ப்ரிடிக்ஷன் ரெண்டு செமிஃபைனலுக்கு ப்ரிடிக்ஷன் சொல்லுங்க. பில்பாவ் சொசிடாட் செமிஃபைனல். எதுக்கு அதுக்கு அப்புறம் நம்ம வருவோம்ல திருப்பி இன்னொரு வீடியோக்கு. ஒண்ணுக்கு போதும். ஓ அதுக்கா ப்ரிடிக்ஷன் சொல்லுங்க. ப்ரிடிக்ஷன் நான் வந்து நீ ஃபர்ஸ்ட் லெக் செகண்ட் லெக் சேர்த்து கேக்குறீன்னு நினைச்சேன். இல்ல செகண்ட் லெக் நம்ம அப்புறம் வருவோம். யார் போறா ஃபர்ஸ்ட்? நீங்க போங்க ஃபர்ஸ்ட். நீங்க தானே வின்னர். நான் வந்து இந்த பாஸ்க் டார்பில வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் லெக்குக்கு வந்து நான் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க யார் ஹோம்? இருங்க பாத்துருவோம். நீங்க நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க, அதுக்குள்ள நான் செக் பண்ணி சொல்றேன். யார் ஹோமா இருந்தாலும் எனக்கு வந்து நான் வந்து ஃபைனல்ல வந்து எனக்கு வந்து ஒரு வெஞ்சன்ஸ் வந்துருச்சு எனக்கு இந்த ரியல் சோசிடாட் மேல. அவனுக்கு வந்து என்னைக்கு அவங்க நம்ம அத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ணி நம்மளால அடிக்க முடியலையோ அன்னில இருந்து எனக்கு அவங்க மேல ஒரு கண்ணு வந்துருச்சு. எனக்கு அவங்க தான் ஃபைனல்ஸ்ல வேணும். அதனால எந்த ஹோமா இருந்தாலுமே பில்பாவ் ஹோமா. அப்ப வந்து வர்ல்ட் டே வந்து ஒரு ஒன் நாள் டிரா. நான் வந்து ஒரு 1 நாள் டிரா இருக்கும்னு நினைக்கிறேன் சான் மேமஸ்ல. நமக்கு வந்து மெட்ரோபாலிட்டன்ல வந்து ஐ திங்க் we will win 3-1. ஓகே நைஸ், நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஓகே, நான் வந்து சோசிடாட் 3-1 பிரெடிக்ட் பண்றேன். அத்லெட்டிக் கூட. சோசிடாட் 3 பில்பாவ் 1 சான் மேமஸ்ல. அடேங்கப்பா, நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க சோசிடாட். நியூ மேனேஜர் பவுன்ஸ்ல வேற இருக்காங்க. சோ இருங்க, என்னோட தலைமை இருக்கான் வல்வடி. அவர் தூங்கிடுவாரு பெஞ்ச்ல. சரி, பார்சிலோனா அத்லெட்டிகோ மேட்ரிட். ஐ எம் கோயிங் வித் 2-2 டிரா. 2-2 டிராவா? ஓகே சார், நீங்க பார்சா வின்னு சொல்லிருக்கீங்க, நீங்க பார்சா டிரான்னு சொல்லிருக்கீங்க. அண்ட் நீங்க வந்து அந்த கேம் டிரால பெட்டிஸ்ன்ற சொசிடாட் கேம் வந்து டிரால முடியும்னு சொல்றீங்க. நீங்க வந்து சொசிடாட் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் வந்து ஐ திங்க் இந்த ரீசெண்டா ஆடின கேம்ல வந்து பில்பாவ் சொசிடாட் வந்து 1-1 டிராட் முடிஞ்சது லாலிகால. ஸோ நான் வந்து ஐ திங்க் ஐ வில் கோ வித் சொசிடாட். ஐ திங்க் தே வில் ஹாவ் அ சான்ஸ் 2-1 இன் அ ஸ்லைட் விக்ட்ரி. நம்ம கேம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 3-1 அப்படின்னு வந்து நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கன்சீட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சொர்லாத் கோல் இருக்கு. சொர்லாத் 1 என்ன சொன்ன? இல்ல 2-2 டிரா ஆயிடுச்சுன்னா கல்லெடுத்து அடிப்பாங்களா எல்லாரும். கடைசியில 3-2 தோக்க போறோம், அடிக்க போறோம். 3 பேரையும் வந்து கிளவுனி மாதிரி போட்டு இது பண்ணுவானுங்க. பட் ஆன் தட் நோட் மக்களே, இது வந்து ஒரு லாங்கான எபிசோடு. பட் நிறைய பாயிண்ட்ஸ் நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். நீங்க வந்து எல்லாமே வந்து உங்க கமெண்ட்ஸ் செக்ஷன்ல வந்து உங்க தாட்ஸ் போடுங்க, நாங்க டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் பத்தி. எந்த டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, எந்த இடத்துல நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி இருக்கு, இல்ல உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கு அப்படின்னா கூட அந்த இடத்த மார்க் பண்ணி அந்த டைம் கொடுத்து எங்களுக்கு போட்டீங்க அப்படின்னா நாங்களும் போய் ரீவேக் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். எந்த பாயிண்ட் நீங்க சொல்றீங்க அப்படின்னு எங்களுக்கும் தெரியும். ஸோ நீங்க எந்த கமெண்ட் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறீங்க அப்படின்னாலும் எந்த இதுக்கு வைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த டைம் ஸ்டாம்ப் வந்து போட்டு விடுங்க. ஸோ எங்களுக்கும் பாக்குறதா இருக்கட்டும். நாங்களும் வந்து அந்த டைம் ஸ்டாம்ப் போடுறோம். எந்த செக்மெண்ட்டுக்கு நாங்க எவ்வளவு பேசியிருக்கோம், எது ப்ரிவ்யூ, எது ரிவ்யூ, எது வந்து சைனிங்ஸ் பத்தி பேசியிருக்கோம் அப்படிங்கிறத நாங்களும் போடுறோம். ஸோ உங்களுக்கும் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரியே சப்போர்ட், நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எதுனாலும் நீங்க கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியும் எதை பெட்டர் பண்ணணும், எதை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து. உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ, என்னென்ன உங்க ஒப்பீனியன் இருக்கோ போடுங்க, லைக் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் வந்து ராகவ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கும். எஸ், நீங்க சொன்ன மாதிரி உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. எதுனாலும் சரி, நீங்க வீடியோ பத்தி மட்டும் இல்லை, லைக் இந்த மாதிரி இந்த வீடியோ பண்ணுங்க ப்ரோ, இல்லை இது பத்தி பேசுங்க, இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணுங்க, இல்லை நீங்க இது தப்பா சொல்றீங்க, அதெல்லாம் நாங்கள் தப்பா ஏதாவது சொன்னா கூட நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, தட் நீங்க இது தப்பா சொல்றீங்க அப்படின்னு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் நான் வீடியோ ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி 1K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது நீங்க ஐடியா வச்சிருக்கீங்க, Q&A பண்ணுங்க ப்ரோ, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் வீடியோ ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா நீங்க சொல்லுங்க. செலிபிரிட்டி யாராவது கூட்டு வரணும்னா சொல்லுங்க. ஸ்ரீராம் ப்ரோ கூட்டிட்டு வந்துருவாரு. அதெல்லாம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து இறக்கிடலாம். ஆமா ஆமா. ஸோ ஆன் தட் நோட் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அப்படியே லைக் போட்டுட்டு வாட்சலாங்க இருக்கா என்ன கதை? வாட்ச் அலாங் வந்து நான் ட்வீட் போடுறேன். ஒரு நாள் முன்னாடி நான் உங்களுக்கு ட்வீட் சொல்லிடுறேன் வாட்ச் அலாங் இருக்கா இல்லையாங்கிறது. மோஸ்ட் ப்ராபப்ளி பண்ணுவோம், பட் கன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு ட்விட்டரில் ட்வீட் போட்டுறேன். எஸ், ஆன் தட் நோட் தேங்க்யூ மக்களே ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர், பாய். விஸ்கா பார்சா.